ಹಾಯ್ ರಾವ್ಗಳೇ, ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 30 ராவ்களே. மேபி பார்ட் 1 போட்டு பார்ட் 2வும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் தோட்ட வந்துட்டே இருக்குது. லைஃப் ஸ்டோரியிலேருந்து நிறைய இன்சிடெண்ட்டு இதுலேயே முடியுதான்னு தெரியல, பார்க்குறேன் ராவ்களே. இப்போது நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து என்னோடய ரியல் லைஃப்பில் கிளைண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் சோஷியல் மீடியாவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பேக் போனாக இருந்திருக்கீங்க. என்னோடய ஹார்ட்ஷிப்பில் இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க என்னோடய லைவில். அவங்களோட பேர்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து திரு தம்பி. அவர் வந்து சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு. ஆனால் அவர் வந்து எனக்கு 2013 ஃப்ரெண்டு தான். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரே ஒரு தடவை தான் சென்னையில் மீட் பண்ணியிருக்கோம். ஆனஞ்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் மலேசியா போனோம்ல, போகும்போதோ வரும்போதோ மீட் பண்ணோம். சுப்பான்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டு, திருவோட ஃப்ரெண்டு, அவங்கள மீட் பண்ணோம். இந்த தம்பி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எப்படி அப்படின்னா, என்னோடய சொந்த தம்பி. என்னோடய ஜாதக ரீதியாகவா என்னமோ தெரில, சந்திரன் அந்த மாதிரி சொல்லுவாங்க மீன ராசிக்கு. என் தம்பிக்கும் எனக்கும் அவ்வளோக்கா செட்டே ஆகாது. இப்போ தான் 46 வயசுலேருந்தால் கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஓகே. இப்போ என் தம்பி நான் ஃபோன் பண்ணலைனாலும் ஃபோன் பண்ணி பேசுவாப்பில். ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லோரும் வருவாங்க போவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க. இப்போ என் லைஃப் வந்து எதெல்லாம் எனக்கு கிடைக்கலையோ எல்லாமே கிடச்சிருச்சு அவங்களே. இப்போ வந்து எனக்கு லைஃப்பில் எந்த குறையுமே கிடையாது. பார்லரும் நான் வந்து எந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கணும், நம்ம நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினச்சனோ அது வந்து 28 வருஷம் நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து போனஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். வர வேலையை நான் பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் கிளைண்ட்ஸ் கொஞ்சம் இல்லை, நிறையவே கிளைண்ட்ஸ் கம்மியாயிட்டாங்க. மேக்கப் கம்மியாயிடுச்சு. ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. பார்லர் நான் வைக்கும்போது எல்லாமே மெஹந்தி நான் தான் போடுவேன், ஹேர் கட் நான் தான் பண்ணுவேன், ப்ரைடல் மேக்கப் நான் தான் பண்ணுவேன், பூ நான் தான் கட்டுவேன், எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து பூ கட்டுறதுக்கு தனியாக ஃப்ளாரிஸ்ட் வந்துட்டாங்க, மெஹந்தி போடுறதுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, ஹேர் கட்டுக்கு தனியாக, ஹேர் ஸ்டைலுக்கு தனியாக, அப்படி எங்களோட பியூட்டி பார்லர் ப்ரொஃபஷன் வந்து பிரிஞ்சிருச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. 2K கிட்ஸ் வந்து இன்ஸ்டா வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு. அதில் யார் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து டெய்லி பேசிஸில் வீடியோ போட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு மேக்கப், எங்களுக்கு மேக்கப் வந்தால் தானே நாங்கள் மேக்கப் வீடியோ போடுறதுக்கு. அவங்களுக்கு வருது, அவங்க போடுறாங்க. 4 முகூர்த்தத்தில் ஒன்றாச்சும் புக் ஆகுது. ஆனால் நான் வந்து ஒரே நாளில் 2 முகூர்த்தம், 3 ப்ரைடெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். காலையில் 2 முகூர்த்தம், சாயந்தரம் ஒரு ரிசப்ஷன், அந்த மாதிரிலாம் வேறு பொண்ணுங்களுக்கு பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து லைஃப்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. என்ன தான் டாக்ஸிக் மேரிட்டல் லைஃப்பில் 15 வருஷம் இருந்தாலும் என்னோடய எக்ஸுக்கு வந்து ஒரே விஷயத்துக்கு நான் நன்றி எதுக்கு சொல்லுவேன்னா, அவனோட சந்தேகத்தினால ஒன்று நல்லது என்ன நடந்துச்சுன்னா, சந்தேகப்படுறனால அவன் வந்து என்னை எப்போவுமே காரில் வந்து நீ எங்கே வேணாலும் புக் பண்ணு, நான் வந்து உன்னைய காரில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே நான் வெயிட் பண்ணி உன்னைய கூப்பிட்டு வந்துடுவேன், நீ வந்து யார் கூடயும் போகக்கூடாது, பைக்லேயோ கார்லேயோ போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரு. அதை நான் ஃபாலோவும் பண்ணேன். அதில் மட்டும் அவர் வந்து எனக்கு கூட துணைக்கு வந்தார். இல்லைனா கிளைண்ட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. கால் டாக்ஸி வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டுருந்தேன். ஆனால் அந்த 15 வருஷத்தில் ஒரு 10-12 வருஷம் அவர் வந்து என்னை பிக்கப் ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தார். என்னோடய காசுக்கு தான் பெட்ரோலு, அது தெளிவாக சொல்லிக்கிறேன். எங்கே போனாலும் பெட்ரோலு, சாப்பாடு செலவு எல்லாமே என்னோட தான் வரவங்களே. அதனால் அதுக்கு மட்டும் என்னோடய எக்ஸுக்கு வந்து ஒரு வகையில் நன்றி தான் சொல்லணும். எவ்வளோ முகூர்த்தம் பல்லடத்தில் ஒன்று இருக்கும், 3:30 மணி 4 மணிக்கு அங்கே அட்டன் பண்ணிவிட்டு, இங்கே 6 மணி 7 மணிக்கு முகூர்த்தம் இருக்கும். அங்கேருந்து ஃப்ளவர் மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன், செட் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் அப்படியே அங்கேருந்து வருவோம், டைரெக்டாக அங்கே போய் மேக்கப் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த திருத்தம்பி வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆகுதா, 13 அப்படின்னா 12 வருஷம் ஆகுதா ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் சிங்கிள் மதராக இருக்கும்போது அவர் வந்து வருஷம் இங்கே வருவார். அந்த சபரிமலை சீசனுக்கு அவர் மாலை போட்டு வருவார். எனக்கு வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த 12 வருஷத்தில் 12 வருஷமும் எனக்கு வந்து சபரிமலை பிரசாதம் வந்திருக்கும். அவர் 12 வருஷம் போயிருக்காரு அப்படின்னா 12 வருஷம் வந்திருக்கும். ஏதோ ஒரு வருஷம் மிஸ் ஆச்சா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் வந்துடும், பிரசாதம் வந்துடும். நடுவில் ஒரு நாள் வேறு எங்கேயோ போயிட்டு வந்து கம்மல், அப்பவும் பிரசாதம் கம்மல் எல்லாம் அனுப்பிச்சி விட்டார். அவங்களுக்கு வந்து 2 பசங்க தான் அவங்க வீட்டில். என்னை வந்து அவங்க வீட்டில் இருக்க
ஒரு அக்கா மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். இவ்வளோ நாளாக எங்களோட ஃபஸ்ட்டு டே நான் பேசினது எப்படி தம்பு அப்படின்னு சொல்லி பேசினானோ, அவங்க அக்கான்னு சொல்லி பேசினாங்களோ அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையும் 2017 வீட்டில் பிரச்சனை நடக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். பிருத்திவி என்ன பண்ணுறான், எக்ஸ் என்ன பண்ணுறான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா சூதிங் வேர்ட்ஸு. இவங்களும் சுபா வந்து இவங்களோட கூட கொலீகு, அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. 2 பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இப்போ சுபா ரொம்ப டச்சில் இல்லை, ரொம்ப பேசுகிறதில்ல. மேடம் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணாலும் இப்போ எடுக்கிறதில்ல, அப்படி சீன் போடுறாங்க. ஆனால் திரு வந்து என்றைக்குமே நான் ஒரு மெசேஜ் போய் போட்டேன், தம்பு இது எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுங்க, எதுனாலும் அவர்கிட்ட சொன்னேன். பிருத்திவி சென்னை போகிறான் அப்படின்னோடனே எல்லா டீட்டெயில்ஸும் அவர் எனக்கு சொன்னார். அந்த மாதிரி என் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் திரு தம்பி, செங்கல்பட்டுக்காரரு அவர். சுப்பாவும் அந்த மாதிரி தான். சுப்பாவும் நல்லா ஒரு சிஸ்டர். நாங்கள் மலேசியா போகும்போது 2 பேருமே வந்து மீட் பண்ணாங்க. அவங்க சுப்பா வீட்டுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக சமையல் செஞ்சு கொடுத்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம், மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக பரிமாறினாங்க. மாம்பழம்லாம் கட் பண்ணி வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. திரு வந்து அங்கே வீட்டுக்கு போகல, அவங்க செங்கல்பட்டுங்கிறனால வீட்டுக்கு போகல. எங்களை ரூமில் வந்து பார்க்க வந்தாப்புல. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். திரு தம்பி வாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, டயர்டு இங்கேருந்து போன டயர்டு தூங்கிட்டேன். ஆனஞ்சிட்டு ரொம்ப பேசிகிட்டே இருந்தார். ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டே இருந்தார். சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு தடவையும் எப்போ மீட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. தேங்க்யூ திருத்தம்பு. சுப்பாமா, நீங்கள் என்னோடய லைஃப்பில் என்னோடய ஹார்ட்ஷிப்பில் எனக்கு சூதிங் வேர்ட்ஸ் சொன்னதுக்கு தேங்க்யூ. திருத்தம்பு இப்போ கூட 2 நாள் முன்னாடி மெசேஜ் போட்டார், ஏதாச்சும் பார்சல் வந்துச்சாக்கா வந்தோன்னே சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அநேகமாக பிரசாதம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் எப்போவுமே வீடியோ போடுவேன், அவரோட பிரசாதம் வந்துச்சுன்னா எப்போவுமே வீடியோ போடுவேன் வரவங்களே. அதுக்கப்புறம் பிரசீதாமா, தேங்க்யூ ஸோ மச். பிரசீதாமா எங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க லைவில் வந்து டிக்டாக்லேருந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. லைவில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, லைஃப்லேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், ஆனஞ்சி வர்றதுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி. அப்புறம் வந்து மீட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ அவங்களுக்கு குட்டி பாப்பா பிறந்திருக்கு. எனக்கு ஆசை தான் ஓடி போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ஷீரடி போகும்போது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பார்ப்போம் பிரசிதம்மாவை எப்போ மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இவங்க பா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேனல், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ. என்னோடய அட்வொகேட் நந்தினிமா, அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்யூ. ஏன்னா அவங்க வந்து 24/7 என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து நார்மலாக வீடியோ போட்டிருக்கேனா, நார்மலாக இருக்கேனா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. குட் மார்னிங் குட் நைட் கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் வீடியோ வரல, இல்லை அவங்களுக்கு தோணுது எனக்கு வந்து மனசு சரியில்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க கேட்பாங்க. அப்புறம் நான் போய் எல்லாம் கொட்டி தீர்த்துட்ருப்பேன். அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாலும் அவங்க என்கிட்ட கொட்டி தீர்த்துட்ருப்பாங்க. நந்தினிமாக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. என்னோடய லைஃப்பில் லேடி பேக் போன்னு சொல்லணும். ஆனந்தி ஆல்ரெடி பேக் போன், லேடி பேக் போனா 24/7 என் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஜீவன். இப்போ இல்லை, அவங்க ரொம்ப வருஷமாகவே என் பின்னாடி ஒரு கன்சர்னாக இருப்பாங்க, ஒரு வெல்விஷராக இருந்துட்டு தான் இருக்காங்க 24/7. ஆனால் நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. இந்த 2 இயர்ஸாக ரொம்ப ஆனந்துக்கு ஃபோன் போயிடும், நான் ஃபோன் எடுக்கலைன்னா ரொம்ப பார்த்துட்டே இருப்பாங்க, நான் வந்து ஹாப்பியாக இருக்கேனா அப்படின்ட்டு டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூப்பர்வைசர் மாதிரி நந்தினி என்னோடய வெல்விஷர், என்னோடய லேடி பேக் போன் தான். அதில் லேடி என்ன ஜென்னு என்னோடய இன்னொரு பேக் போன் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ நந்தினிமா, லவ் யூ. பிரசிதம்மா லவ் யூ. எல்லாத்துக்கும் லவ் யூ. வரவங்களே யாரெல்லாம் எனக்கு வெல்விஷராக இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும். பிரசிதமா, அப்புறம் லுலு, நீங்கள் தான் வந்து மெயின் காரணம் லைஃப் ஸ்டோரி போடுறதுக்கு. ஏன் ஸ்ரீயக்கா, நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், ஏன் நீங்கள் லைஃப் ஸ்டோரி போடல அப்படின்னு சொல்லி கேட்டு புஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் சொன்னதுனால தான். அப்புறம் செந்தில்குமாரி, தேங்க்யூ ஸோ மச். இவங்களும் நிறையா புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அக்கா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி எபிசோட் போட்டுருவீங்களா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ செந்தில்குமாரி. லைஃப் ஸ்டோரிக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்களும். அதுக்கப்புறம் பிரசன்னா வந்து என் பையன் எனக்கு சோஷியல் மீடியாவில் சப்போர்ட்டிவாக கிடையாது. பிருத்திவி அவன் ஃப்ரேம்குள்ளேயும் அவ்வளோக்கா வரமாட்டான், எதுவும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டான்ல. சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் போடுறதோ, ஒரு மேக்கப் பண்ணியிருந்தா கூட அதை வந்து அட்மையர் பண்ணுறதோ ஒரு மண்ணும் பண்ண மாட்டான். அவன் பண்ணுறது மட்டும் நம்ம அட்மையர் பண்ணணும். அவன் கொண்டு வந்து என்கிட்ட காமிப்பான், இங்கே போனேன் அங்கே போனேன்ட்டு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். இவன் மட்டும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டான் எதுவுமே. அது எனக்கு பழகிருச்சு. நம்மளுக்கு
நம்மளை வந்து தெரியாதவங்க தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழகிருச்சு. அதனால் அது எனக்கு ஹர்ட் ஆகலை. ஆனால் பிரசன்னா வந்து பிருத்திவியை சோஷியல் மீடியாவில் ஒரு பையன் இருந்து சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரசன்னா வந்து எனக்கு தத்தெடுத்த பையன். லைவில் தான் பழக்கம். அவங்களையும் பார்த்தது கிடையாது பிரசன்னாவை. திருப்பூர் சேர்ந்தவர் பிரசன்னா. இது வரைக்கும் பார்க்கல. கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணுவோம். பெங்களூரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பிருத்திவியோட ஒரு வயசு பெரியவர். ஆனால் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். எங்களுக்கு நிறைய முட்டிக்கும். ஆக்சுவலி இன்டெரக்டாக லைவில் இந்த டிவிக்கே பற்றி பேசினா, அவங்க 2K கிட்ஸ் தானே, அதனால் ஏதாச்சும் சில டைம் முட்டிக்கும். அப்புறம் அம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாப்ல பிரசன்னா. முட்டிக்கும். அப்புறம் நானும் கொஞ்சம் ஹார்ஷாக ரிப்ளை பண்ணிடுவேன் லைவில். அப்புறம் யோசனை பண்ணுவேன். அப்புறம் சாரிலாம் கேட்டதில்லை இது வரைக்கும் நான். ஆனால் எனக்கு தோணும், நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், நம்ம வயசுக்கு கொஞ்சம் மெச்சூராக பிஹேவ் பண்ணியிருந்துருக்கலாம், பேசியிருக்கலாம் அப்படின்னு தோணும். தேங்க்யூ பிரசன்னா, நீங்கள் லைஃப்லேயும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ. அப்புறம் டிடிவி அண்ணனுக்கும் என்ன தான் வந்து கடைசியில் ஒரு பண விஷயத்தில் அவர் வந்து அவரோட ட்ரூ கலர்ஸ் காமிச்சிட்டாலும், எனக்கு ஆனந்திக்கு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு, ஒரு மென்டார் மாதிரி இருந்திருக்காரு. அதுக்கு டிடிவி அண்ணனுக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் என்றைக்குமே என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க லைஃப்பில், ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தங்கச்சியாவோ என்ன ரிலேஷன்ஷிப்பில் என் கூட ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அவங்களோட நல்லதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், கெட்டதையும் மறக்க மாட்டேன். ஆனால் நல்லதை கண்டிப்பாக வந்து ஞாபகம் வைப்பேன், அதுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் டிடிவி அண்ணனுக்கும் ஒரு டிடிவி அண்ணன் அலைஸ் மனசாட்சி அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ தான். ஏன்னா அவர் ஆனந்தி வரத்துக்கு முன்னாடியும் சரி, ஆனந்தி வந்ததுக்கப்புறமும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். மாரல் சப்போர்ட் நிறையா கொடுத்துருக்காரு. அவங்க அம்மாட்ட பேசும்போது எனக்கு ஏன் அம்மாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வேண்டிய தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வனிதான்னு சொல்லி ஒரு சிஸ்டர், நந்தினி மாதிரியே வனிதாவும் நிறையா மிட் நைட்லலாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் அவங்கள நேரில் பார்த்துருக்கேன். ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் எனக்கு நிறையா மாரல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நந்தினியும் வனிதாவும் 2 தடவை நான் சூசைடு பண்ண கேனத்தனமாக என்னென்னமோ யோசனை பண்ணிவிட்டு ஆனந்தை சண்டை போட்டுட்டுன்னு நினைக்கிறேன். லைஃபு நினச்சி, கேஸ் நினச்சி துக்கத்தில் வந்து சூசைட் பண்ணலாங்கும் போது இவங்க 2 பேரும் என்னை மிட் நைட்டில் பேசியே பிரெயின் வாஷ் பண்ணி என்னையை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஃபாரூக் மச்சியை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். அவர் வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் 2013 இருந்தான். இது வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார். 2 தடவை எக்ஸ் இருக்கும்போது ஒரு தடவை வந்திருக்காரு, மீட் பண்ணியிருக்கோம். எக்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ஃபாரூக் மச்சி. எனக்கு கருவாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார். எக்ஸு ஃபாரூக் மச்சி போய் வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி கருவாடு குழம்பு கிரேவி வச்சு கொடுத்து நான் 1 வாரம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபாரூக் மச்சி சவுதி போயிட்டு, மச்சி சாப்பிடாத வயிற்ற கலக்கிற போது அப்படின்னாரு. நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு டெய்லி அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல, வயிற்றால் போனாலும் பரவாயில்ல, குளுக்கோஸ் போடுற மாதிரி வந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருவாடு. எக்ஸு வந்து பியோர் வெஜ்ஜு உறவுகளே. எங்கள் அம்மாவும் பியோர் வெஜிடேரியன், எக்ஸும் பியோர் வெஜிடேரியன். அதனால் கருவாடெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஃபாரூக் மச்சி செஞ்சு கொடுத்த கருவாடு தான். அதுக்கப்புறம் தான் ஆனந்தி வந்து அப்புறம் செஞ்சு கொடுத்துட்ருக்காராச்சு. ஃபாரூக் மச்சி வந்து சமையல் செஞ்சு கொடுத்ததுக்கும் நன்றி. 2 தடவை வந்திருக்காரு. ஆனந்தி வந்ததுக்கப்புறமும் ஒரு தடவை வந்திருக்காரு. வீடியோ ஃபோட்டோ காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன், ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் ஃபாரூக் மச்சி வந்திருக்காருன்ட்டு. நல்ல ஃப்ரெண்டு, மேல் பெஸ்டி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்கண்டிஷ்னலாக பழகிற ஒரு மனுஷன். எங்கள் அம்மா இறந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், ரொம்ப ஆறுதலாக இருந்தார். அப்புறம் டிஎல்எட் முடிக்கிறதுக்கும் 40 வயசில் ஈக்குவலன் டு பிஎட் தான் அது. டிஎல்எட்டுங்கிறது டிப்ளமா. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம டெட் எழுதுனோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டீச்சர் ஆகிக்கலாம், பாஸ் பண்ணிட்டோம் டெட்டில் அப்படின்னா. அப்புறம் எங்கேயும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் ஜாப் பார்த்துக்கலாம் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அந்த மாதிரி எம்ஏ டிஎல்எட் நான். அப்புறம் பியூட்டி தெரப்பி முடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன்னு வைங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் இதுவும் ஏர் ப்ரஷ் மேக்கப் வரைக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபாரூக் மச்சி எனக்கு முகூர்த்தத்துக்கு போகும்போது எழுப்பி விட்ருக்காரு, டிஎல்எட் படிக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது எழுப்பி விட்ருக்காரு. இந்த உடஞ்ச கையோடு எப்படி போய் எழுதுவேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. எல்லா ஸ்டேஜ்லேயும் இருந்திருக்காரு. ஆனால் எனக்கு இப்போ என்ன வருத்தம்னா, ஆனந்தி வந்ததுக்கப்புறம் ஆனந்தி ஏதாச்சும் நினச்சிக்குவார் அப்படின்ட்டு நிறையா மேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க.
முதல் மாதிரி யாரும் ஃப்ரீயாக வந்து பேசுகிறதில்ல, கால் பண்ணுறதில்ல. அது நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி அவங்க என்ன காரணத்துக்கு வேண்டி கால் பண்ணலையோ, மெசேஜ் பண்ணலையோ பரவாயில்ல. 10 நாள் 15 நாளுக்கு ஒரு 4, 5 ஜென்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. நல்ல நல்ல மனுஷங்க, ஜென்டில்மேன். ஒரு 5, 6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக. எப்போவாச்சும் மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஃபோன் கால்ஸ் எல்லாம் வர்றதில்ல. முதல்ல ஃபோன் கால் பண்ணால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட பேசுவோம். ஜென்ரலாக பேசுவோம். ஆனந்திக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான் கான்ஃபரன்ஸில் பேச வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஆனால் இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபாரூக் மச்சியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. எப்போவாச்சும் வந்து குரூப்பில் இருக்கோம். குரூப்பில் குட் மார்னிங் குட் நைட் போடுவார். ஆனால் ரொம்ப போய் இப்போ நானும் பேசுகிறதில்ல. மேபி என் மேலேயும் ஃபால்ட் இருக்கலாம். ரிக்ரெட்ஸ் இல்லை, பரவாயில்ல. அவங்கவுங்க நான் எப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்பட்டுச்சோ அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க உறவுகளே. அதுக்கு நன்றி. யாருமே வந்து அம்மா அப்பாவே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்ல, பெற்றவங்களே. அப்புறம் எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாதுல்ல. அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அம்மும்மாவோட ஸ்டோரி சொல்ல மறந்துட்டேன் உறவுகளே. நான் சிங்கிள் மதராக இருக்கும்போதும் சரி, சிங்கிள் மதராக இல்லாமல் முதல்ல எக்ஸு கூட இருக்கும்போதும் சரி, எக்ஸு கூட இருக்கும்போதே பொங்கல், தீபாவளி எதுவுமே அந்த ஆள் வந்து கொண்டாட மாட்டான். அதனால் அம்முமா தான் வந்து 2018 அம்முமா, கற்பகம் இவங்க 2 பேருமே வந்தாங்க நான் பிரியறதுக்கு முதல் வருஷமே. அப்புறம் நான் சொன்னேன், அவங்கள்ட்ட ரொம்ப டீப்பாக ஷேர் பண்ணிகிட்ருப்பேன் இப்படிலாம் பிரச்சனை அப்படின்ட்டு. அப்புறம் அவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் நான் சிங்கிள் மதராக இருக்கும்போது அம்முமா ஒரு தடவை 2 தடவை என் கூட கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு 3, 4 வருஷம் பக்கம் எனக்கு தீபாவளி அன்னைக்கு காலையிலே ஃபோன் பண்ணுவாங்க வரவான்ட்டு. நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க, நான் வரவான்ட்டு. நான் அழுதுட்டுருக்கனால நான் வர வேணான்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அம்மூட்ட. சாயந்தரம் வருவாங்க. ஒரு 4:30 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 9:30 10 மணி வரைக்கும் இருந்துட்டு போவாங்க. தீபாவளி செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ எடுப்போம். எல்லாத்துக்கும் தெரியும்ல, டிக்டாக்ல அம்முமா டிக்டாக் வீடியோ எடுத்து இங்கே யூடியூப்பில் போடுவேன். அம்முமா வந்திருக்காங்க, ஊட்டுவோம், சாப்பிடுவோம். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சு தான் நான் அனுப்புவேன். அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஸ்ரீமா, நீங்கள் அங்கே மட்டன் செஞ்சுருக்காங்க, ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வருவீங்களாமா, இங்கே தனியாக தானே இருக்கிறீங்க. பிருத்திவியும் இருக்க மாட்டான்ல, பொள்ளாச்சி போயிடுவான். தீபாவளிக்கு நான் 4-5 நாள் தனியாக தான் இருப்பேன். அதனால் கூப்பிடுவாங்க. அம்முமாவுக்கு என்றைக்குமே நான் கிரேட்ஃபுல் தான். ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ டைம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீட்டில் தானே இருக்கணும்னு நினைப்போம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு நினைப்போம்ல. இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அம்முமாவுக்கு நானும் ஆனந்தியும் எங்கள் லைஃப் டைம் வரைக்குமே கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கிறோம். அவங்களுக்கு கல்யாணம் கூடி சீக்கிரம் நடக்கும். எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும் அப்படின்ட்டு. கல்யாணம் இருந்துச்சுன்னா நாங்கள் போய் சூப்பராக கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு வருவோம் வரவங்களே. அம்முமாவுக்கு ஒரு லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச் அம்முமா, என்னோடய ஹார்ட்ஷிப்பில் என் கூட இருந்ததுக்கு. அப்புறம் கற்பகத்துக்கும் நன்றி. காஞ்சனாக்காவுக்கு ஸ்பெஷல் நன்றி. காஞ்சனாக்கா பற்றி தான் நான் முதல்ல ஸ்டோரியிலையும் சொல்லியிருக்கேன். அவங்களும் என்னோட ஒரு மென்டர் மாதிரி இன்னமும் இருக்கிறாங்க. இப்போ அக்கா இந்த சைடு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அவங்க சிடி இங்கே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில். வருவாங்க இனி அடிக்கடி. அன்றைக்கி சாப்பிடும்போது பின்னாடி இருந்து எடுத்து வீடியோ போட்டேன்ல, அவங்கள ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு போட்டேன். அப்புறம் நட்டு, ராஜேஸ்வரன் தம்பு, ஸ்வேதா, தேனு எல்லாத்துக்கும் நன்றி. இவங்க எல்லோரும் போன வருஷம் 24 வந்து எனக்கு ஒரு 6-7 மாதம் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எல்லாத்தையுமே நாங்கள் மீட் பண்ணோம். வீட்டுக்கே வந்தாங்க மற்றவங்கெல்லாம். நட்டு பாய் வந்து தனியாக இவங்க கூட வரல, அவர் தனியாக வந்தார். நாங்கள் சினிமா போனோம். அம்முமா, நட்டு, நான், ஆனந்தி, நாங்கள் 4 பேர் சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம். நட்டு கூட ஒரு 3-4 hours ஸ்பெண்ட் பண்ணோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் இவங்க ராஜேஸ்வரன் இவங்கெல்லாம் வீட்டுக்கே வந்தாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப பார்லர் பிஸியாக, இவங்க தான் எனக்கு ப்ரான்ஸு, மீன் குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸ்வேதா, தேனு அவங்கெல்லாம் இப்போ வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு என்னால் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனை அப்படியே விலகிற மாதிரி ஆயிடுச்சு. நட்டுபாய் வந்து அப்பப்போ ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி கேட்பார், எப்போவாச்சும் வந்து பேசுவார். முதல் மாதிரி டெய்லி நாங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணி வீடியோ காலில் பேசுவோம். டெய்லி 2 தடவை 3 தடவை வீடியோ கால் அடிச்சுட்டே இருப்போம். வீடியோ காலில் ரொம்ப பேசிகிட்டே இருப்போம். அது ஒரு குட்டி ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. அது இப்போ கலைஞ்சிருச்சு. பரவாயில்ல, யாருமே நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் வரமாட்டாங்களே வரவங்களே. ஆனால் அவங்களுக்கும் தேங்க்யூ. அப்புறம் சுப்பாவை பார்த்தோம், அப்புறம் பத்துமாவை பார்த்தோம். இப்போ சென்னை போனும்போது ஜூவில் வச்சு பார்த்தோன்னு சொன்னேன்ல, வீடியோ போட்டிருக்கேன்ல, கம்மல்லாம் கொடுத்தாங்க சுப்பாம்மா. பத்துமா வந்து ஹல்வா, கருப்பட்டி ஹல்வா, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பத்துமா.
அவங்கள மீட் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சுபாமா. இப்போ பிஸியாக இருக்காங்க சுபாமா கொஞ்சம், இல்லைன்னா வருவாங்க லைவில். அப்புறம் பத்துமா தேங்க்யூ ஸோ மச். யார்தாச்சும் பேர் விட்டு போச்சுன்னா பாரதி செல்லியன் தேங்க்யூ ஸோ மச். வேறு யார்தாச்சும் பேர் விட்டு போச்சு அப்படின்னா சாரி. வேறு ஏதாச்சும் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். மரியான்னு சொல்லி முதல்ல ஆனந்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மரியான் வருவாங்க. அப்புறம் புஷ்பா மாவிஸ் வருவாங்க, புஷ்பாமா வருவாங்க, மிருதுலாவோட அம்மா, நிறையா டிக்டாக்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் இருக்காங்க. சில பேர்த்தோட பேர் வந்து இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவங்க எல்லாருமே என்னோடய ஹார்ட்ஷிப்பில் சொந்த சிஸ்டர் மாதிரி தான் என்கிட்ட பழகிட்டு எனக்கு சூதிங் வேர்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ரியல் லைஃப்பில் வந்து 2 கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து தேங்க்யூ சொல்லணும். ஒன்று லதாக்கா, அவங்களோட அக்கா ஜீவாக்கா. 2 பேருமே டீச்சர்ஸு. ஒரு லதாக்கா வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. என்னோடய எக்ஸு வந்து அவங்கள்ட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி செகண்ட் டிவோர்ஸு நான் வாபஸ் வாங்கினதுக்கு அந்த அக்காவும் ஒரு காரணம். ஆனால் டிவோர்ஸ் வாபஸ் வாங்கி 3rd டைம் நான் டிவோர்ஸ் போடும்போது அவங்களே வருத்தப்பட்டாங்க. அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணார் சாரு, நான் வந்து ஒழுங்காக இருப்பேன் அப்படி இப்படின்ட்டு 2 பேரும் நல்லபடியாக லைஃப் லீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு தேவி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்க. 2019 செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் பயந்தாங்க, ஏமாந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்தாங்க. அட்வைஸ் பண்ணாங்க, ஜீவாக்கா அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்க வாயிலேயே நல்ல மனுஷன். கொஞ்ச நாள் ஆனந்தி அவங்களோட இதுக்கு தான், லதாக்காவோட ஆஃபீஸ்க்கு தான் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தார். அதனால் இப்போ வந்து அந்த கிளைண்ட்டும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜீவாக்கா வந்து எனக்கு சின்ன சாய்பாபா ஸ்டாச்சு கொடுத்தாங்க. நான் வந்து பிக்ஸ் தான் வச்சுருந்தேன் சாமி ரூமில். அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்பிள்து சிலை வந்து வீட்டில் வச்சு ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 2019 டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற டைமில் கொடுத்தாங்க. அது சந்தோஷமாக இருக்கும் அவங்க கிஃப்ட் பண்ணது. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. என்னோடய நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தியை நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்ட்டு என்னைய வில்லி மாதிரி பார்க்காம 80% கிளைண்ட்ஸ் வந்து என்னைய நம்பி வந்துட்டு தான் இருக்காங்க பார்லருக்கு. 20% வந்து எங்கேயாச்சும் கோயிலில் பார்த்தா கூட அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்குவாங்க, பேச மாட்டாங்க, கண்டுக்காத மாதிரி நிற்பாங்க நான் ஸ்மைல் பண்ணாலும். அந்த 20% பேத்துக்கு வந்து நான் கவலைப்பட தேவையில்லை உறவுகளே. நம்ம லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எல்லாத்துக்கும் நீங்கள் பிடிச்சவளாக இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லவளாகவே இருந்துகிட்டே இருக்க முடியாது. நீங்கள் ரொம்ப வருஷம் நல்லவளாக இருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சொசைட்டிக்கு பிடிக்காத ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கூட, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணது வந்து பெரிய குற்றம். என்னோடய கிளைண்ட்ஸ்க்கும் என் சொந்தக்காரங்களுக்கும் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணது பெரிய குற்றம். என்னோடய எக்ஸு தான் வந்து பெரிய நல்லவன். கிளைண்ட்ஸும் வந்து கீழே குமிஞ்சிட்டு தான் போவார் உங்கள் வீட்டுக்காரரு, ரொம்ப நல்லவராக தெரிவாரே அப்படின்ட்டு தெரியறதுக்கும் வீட்டில் அவர் மிருகம் மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நிறையா கிளைண்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரி பார்த்து, முன்னாடி டிக்டாக்ல இருக்கும்போது என்னோடய லைஃப் ஸ்டோரி பார்த்து, யூடியூப்பில் பார்த்து கூட 4 வருஷம் 5 வருஷம் கழித்து கூட என்னோடய இமேஜ் நல்லதாகி அவங்க கண்ணில் நான் நல்லவளாக மாறி அதுக்கப்புறம் வந்துட்டுருக்கவங்களும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து அதை பற்றி கவலையே படல. எனக்கு பார்லர் இல்லைனாலும் 4 ஹிந்தி டியூஷன் 4 குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் வந்து எனக்கு தேவையான வருமானத்தை வந்து சின்ன வருமானத்தை ஏன் சாப்பாட்டு செலவை நான் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு தில் இருக்குது. பார்லர் வச்சு தான் என்னோடய பொழப்பு அப்படின்னு கிடையாது. 1008 டேலண்ட் இருக்குது. அதனால் டெய்லரிங் இருக்குது. ஒரு 10 சாரீக்கு ஃபால்ஸ் வச்சாலே போதும் வரவங்களே. இப்போ 50 ரூபா ஒரு சாரீக்கு ஃபால்ஸு. 10 சாரீக்கு ஃபால்ஸ் வச்சாலே போதும், என் வயிற்றை நான் கழுவிக்குவேன்ல. அதனால் நான் வந்து இந்த 80% தான் 80% கிளைண்ட்ஸ் வந்து என்னை நம்பி வராங்க, என்னோடய டேலண்ட்டை நம்பி வராங்க. அப்போ நான் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு பார்லர் வந்து நான் என்னால் வேலை செய்கிற அளவுக்கு, எனக்கு உடம்புல தெம்பு இருக்க அளவுக்கு பார்லரை வந்து இன்னும் கொஞ்சம் ஆம்பியன்ஸ் மட்டும் சரி பண்ணும். டேலண்ட் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். அவங்க உட்கார சேர்லாம் கொஞ்சம் இன்னும் அப்டேட் பண்ணணும். அதுதான் இப்போ அடுத்த டார்கெட்டு. இப்போ தான் நகை செட்டு வாங்கியிருக்கேன். அந்த துர்காது கிரீடம், அம்மன் கிரீடம்லாம் வாங்கினேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வாடகை கொடுக்கலான்ட்டு சில காடஸ் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு வீடியோவில் போடணும். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ரொஃபஷனை மட்டும் இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மட்டும் தான் இப்போ கோல். மற்றபடி ஆனந்தி என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. 50-50 ஷேர் பண்ணி நாங்கள் அவுட்டிங் போயிட்டுருக்கோம். 2025 அவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம். 10 மாதமும் நான் வந்து 3 நாள் லீவ் எடுத்துகிட்டு கட்டடிச்சிட்டு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஸ்டே பண்ணி நல்லா சுற்றிட்டு வந்திருக்கேன். அதனால் திகட்டிருச்சு. இப்போலாம் எங்கேயாச்சும் வெளியே கிளம்பணுமா, ஐயோ பேக் எடுத்து வச்சு பஸ்ஸில் கிளம்பணும், ட்ரெயினில் கிளம்பணும், கால் டாக்ஸியில் போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் போர் அடிக்குது.
ஆனாலும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தானே. சண்டேவும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. எங்கேயாச்சும் வெளியே போனால் கிளைண்ட்ஸும் ஒன்றும் சொல்கிறதில்ல. கிளைண்ட்ஸ்ட்டு சொல்லிகிட்டே இருக்கேன், கடைசி நிமிஷத்தில் வராதிங்க, எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஒரு 4 நாள் முன்னாடி வந்துடுங்க. அப்போ தான் நான் எங்கேயாச்சும் அவுட்டிங் போயிருந்தா கூட, ஏன்னா முகூர்த்தத்தன்னைக்கு நான் முதல் நாள் வரைக்கும் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இப்போ தான் போயிட்டுருக்கேன். முன்னாடி டெத்து நான் மட்டும்தான் போவேன், அதுவும் தூரமாக இருந்தால் போக மாட்டேன் ரிலேட்டிவ்ஸு. கல்யாண ஃபங்க்ஷனுக்கு சுத்தமாக போக மாட்டேன், ஏன்னா எனக்கு முகூர்த்தம் இருக்கும், எனக்கு மேக்கப் இருக்கும். இப்போ எனக்கு மேக்கப் கம்மி ஆகிட்டனால நான் போன வருஷம் 2-3 வருஷமாக தான் நான் இப்போது சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போயிட்டுருக்கேன். ஒன்று கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சி, முகூர்த்த புக் ஆகலை, அது ஒன்று. 2வது பிருத்திவி கல்யாணத்துக்கு 4 சொந்தக்காரங்க வரணும்னு நான் என்னைய மதித்து என்னைய கூப்பிட்ற சொந்தக்காரங்க, நான் அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து பிருத்திவி கல்யாணத்துக்கு வரணும்ல, அதனால் நான் இப்போ லீவ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அது மாதிரி போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரனால அப்பப்போ கொஞ்சம் அப்செட் ஆகிக்கிறேன், என்னடா ஹெல்த் இப்படி ஆகுது அப்படின்ட்டு. மற்றபடி பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். முதல் லைஃப்பில் வந்து எக்ஸு கூட வாழும்போது பீஸ்ஃபுல்லும் இல்லை, ஹாப்பினஸும் இல்லை. இப்போ வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறேன். அப்பப்போ ஹாப்பினஸ் வந்துட்டு போகுது, ஆனந்தி மூலியமாக, பிருத்திவி மூலியமாக. அப்புறம் சிவா, பாலாஜி அண்ணன், இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. இவங்க 2 பேரும் எனக்கு மாமா பசங்களும் ஆகுறாங்க, பெரியப்பா பசங்களும் ஆகுறாங்க உறவுகளே. சிவா வந்து இப்போது நாங்கள் ஹனுமான் ஜெயந்திக்கு டெம்பிள் போனோம்ல, அங்கே ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன்ல, ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு என்னோடய கசின் வந்திருக்காரு அப்படின்ட்டு. சிவா வந்து என்னோடய ஏஜ். நாங்கள் சின்னதில் சொக்கம்பட்டியில் லீவுக்கு போய் விளாடும் போது ராஜா ராணி விளாடுவோம், ஓடி ஒளிஞ்சு விளாடுவோம், ரிங் விளாடுவோம், பேட்மிண்டன் விளாடுவோம். இதெல்லாம் சிவா நாங்கள்லாம் சின்னதில் ஒரே வயசு தானே, ஒரு 2-3 மந்த்ஸ் தான் வித்தியாசம். நான் தான் பெரியவளாக இருப்பேன். அப்போ விளாடுவோம். பாஸ்கர் சொன்னேன்ல, பாஸ்கர், சிவா, நான், குட்டின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு, நாங்கள் 4 பேர் தான் நல்லா ஒரே ஏஜ் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. அவர் வந்து அப்பப்போ தீபாவளி பொங்கல் அப்படின்னா விஷ் பண்ணுவார். அந்த சின்ன வயசில் விளாண்டது 9th வரைக்கும் விளாண்டோம். அதுக்கப்புறம் கட் ஆகிடுச்சி, அதுக்கப்புறம் டச் இல்லை. அப்புறம் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் டச்சில் வந்தோம். தீபாவளி பொங்கலுக்கு நான் மெசேஜ் அனுப்புவேன், விஷ் பண்ணுவேன், அவங்க விஷ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகிடுச்சி, ஒரு பையன் இருக்குது அவங்களுக்கும். திருப்பூரில் வந்து டிஎல்எட் படிக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இது எக்ஸாம்ஸ் ஏன் டெய்லி 1000 ரூபா வேஸ்ட் பண்ணி வர, தேவி இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபும் சரி சிவாவும் சரி கூப்பிட்டாங்க. நான் தான் போகல, ஏன்னா அப்போ வந்து எக்ஸு கூட இருக்கேன்ல, எக்ஸு சந்தேகப்படுவான்ல. அப்போ கூட லாஸ்ட் டே நான் முடிச்சுட்டு, கால் டாக்ஸியில் தானே போயிட்டு இருந்தேன், முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டில் இருக்கலான்ட்டு பேசிட்டு வரலான்ட்டு போனேன் லாஸ்ட் எக்ஸாமுக்கு. 40 வயசு இருக்கும்போது, அந்த 2019 தான் நினைக்கிறேன். அப்புறம் போனேன், கால் டாக்ஸி கட் பண்ணி விட்டுரு, அங்கே பாலாஜி அண்ணன் வந்திருந்தார். பாலாஜி அண்ணன் அவங்களோட அண்ணன், சொந்த அண்ணன், 3 பசங்க அவங்க வீட்டில். அப்புறம் பாலாஜி அண்ணனும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பாலாஜி அண்ணன் வந்து பல்லடத்தில் இருக்கிறாங்க. எனக்கு வந்து அண்ணி மட்டும் எல்லாருமே நல்லவங்களா அமைஞ்சிருக்காங்க. எல்லா அண்ணனோட அண்ணியும் வந்து என்னைய நல்லா பாசமாக பார்த்துக்குவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். என்னோட சொந்த அண்ணனாக இருக்கட்டும், இப்படி பங்காளி அந்த மாதிரி அண்ணனாக இருக்கட்டும், எல்லா அண்ணன் அண்ணி எல்லாருமே நல்லா பேசுவாங்க, பாசமாக இருப்பாங்க. பாலாஜி அண்ணன் நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பார். கூகுள் பே வந்த புதுசில் எனக்கு ஆன்லைனில் இதெல்லாம் இதெல்லாம் கட்ட தெரியாது உறவுகளே. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னா அவர் கட்டிட்டு, என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, அவங்களுக்கு அப்டேட் ஆகும்ல, கட்டிட்டு தேவி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நான் பே பண்ணிடுவேன். சிவா வந்து ஆனந்திக்கு இப்போ ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டு. இப்போது ஆனந்திக்கு சிவா தான் எனக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸு எவ்வளோ இப்போ 4 வருஷமாக சுற்றி இருக்கணும், எல்லா ட்ரெயின் டிக்கெட்ஸும் சிவா தான் போட்டு கொடுத்துருக்காரு. பஸ் டிக்கெட்ஸும் சில டைம் அவர் தான் போடுவார். இப்போ நான் போட்டு பழகிட்டேன், அவர் தான் போட்டு பழகுவார். ஆனந்த் வந்து டெய்லி 2-3 தடவை ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாப்புல. பாலாஜி அண்ணன் வீட்டுக்கு நான் அப்பா கூட நிறைய டைம் சிங்கிள் மதராக இருக்கும்போது போயிருக்கேன். பல்லடம் தானே போயிருக்கேன். நல்லா பார்த்துக்குவாங்க அண்ணி. சிவா ஒய்ஃபும் நல்லா பேசுவாங்க. நாங்கள் ஃபங்க்ஷன்லலாம் மீட் பண்ணி பேசுவோம், எல்லா கல்யாண ஃபங்க்ஷன்லேயும் மீட் பண்ணி பேசுவோம், சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஆனந்தி கூப்பிட்டோன்னா நான் நினச்சேன் இந்த ஹனுமான் ஜெயந்திக்கு அவர் இருக்கிறது அம்பையில் இருக்கார். முதல்ல திருப்பூரில் இருந்தாங்க, இப்போ அம்பையில் இருக்காங்க. அம்பையிலேருந்து இதுக்கு வேண்டி வருவாங்களா அப்படின்ட்டு நான் ஆனந்த் சொல்லிட்டு இருந்தேன், வரமாட்டாங்க சும்மா சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து நின்னார் அங்கே காலையில். அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்ல கூப்பிட்டோன்னு வந்துட்டார். நான் அவர்கிட்டே சொன்னேன், நீங்கள் வரமாட்டீங்க சிவான்னு நினச்சேன் அப்படின்ட்டு. நல்ல மனுஷன்.
எனக்கு வந்து அங்கேயும் அப்படி தான். அவர் வந்து என் தம்பி இப்போலாம் வந்து டிக்கெட் போட்டுத்தான்னா ஒரு நாள் நியூகோவுக்கு அவன் தான் சஜஸ்ட் பண்ணான், நியூகோவில் போக சொல்லு திருச்சிக்கு ஆனந்த அப்படின்னு சொன்னான். இப்போ என் தம்பி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான். சொன்னால் அவனும் டிக்கெட்ஸ் போட்டு கொடுப்பான். ஆனால் நாங்கள் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சிவாட்டியே தான் சொல்லுவோம். என் தம்பி மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். தம்பிக்கு ஈக்குவலாக சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ரிலேட்டிவ். எந்த காலத்துலேயும் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணல. பாலாஜி அண்ணன், அண்ணி, சிவா ஒய்ஃப் என்னை ஜட்ஜ் பண்ணல. அப்புறம் முதல்ல நாங்கள் வந்து அப்பா சைடு சொந்தக்காரங்களில் ஃபஸ்ட்டு இவங்களோட பாட்டியோட 16 ஃபங்க்ஷனுக்கு சிவா தான் சிவாவும் பாலாஜி அண்ணனும் எங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கருப்புக்கு தான் போனோம், சிவாவோட பாட்டியோட கருப்புக்கு. அதுக்கு அடுத்ததான் சுமதி அக்காவோட பையனோட கல்யாணம் வந்துச்சு, திருநெல்வேலி போனோம். இவங்களோட கருப்புக்கு போகும்போது எங்கள் அப்பா 2 அடியில் உட்காண்ட்ருக்காரு. எங்கள் அப்பாவை க்ராஸ் பண்ணி தான் போகிறோம் வரோம். எங்கள் அப்பா பேசவே இல்லை. அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி நேர்லையாச்சும் பார்த்தனே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அப்புறம் ஆனந்தும் நேர்லையாச்சும் பார்த்தாரு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது பேச்சப் ஆகிட்டோம், பேச ஆரம்பிச்சிட்டோம் வரவங்களே. சிவாவும் பாலாஜி அண்ணனும் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. அன்னிக்கு சிவாவோட ஒய்ஃபுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. என்னை வந்து என்னோடய ஹார்ட்ஷிப்பில் எனக்கு துணையாக நின்னதுக்கு. பாலாஜி அண்ணன் வந்து எங்கள் அம்மா ஒரு இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க வரவங்களே. நான் ஒரு நாள் போனேன்னா காமிக்கிறேன். பல்லடத்தில் எங்கள் அப்பா ஸ்கூல் பக்கத்தில் என்னோடதும் என் தம்பிக்கும் இடம் இருக்குது. அந்த இடம் வந்து அந்த டிடிசிபி அப்ரூவல் லெவல் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அலைஞ்சேன். அப்போ பாலாஜி அண்ணன் வந்து பல்லடத்தில், அது வந்து பல்லடம் டிஸ்ட்ரிக்டில் தானே வரும், அங்கே வாங்கியிருக்கனால அவர் எனக்கு தாலுகா ஆஃபீஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் கோயம்புத்தூரில் பண்ணுற ப்ரொசீஜர் மட்டும் நான் கால் டாக்ஸியில் போய் பண்ணிட்டு வந்தேன் அவங்களே. அது மாதிரி நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க 2 பேரும். அவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்யூ, பிக் தேங்க்யூ. அப்புறம் அப்பா அம்மா, என்னோடய சொந்த தம்பி எல்லாரும் சின்னதுலேருந்து எனக்கு அம்மாவை பிடிக்கல, பார்ஷியலாக இருக்காங்க. அப்பாவை பிடிக்கல, பார்ஷியலாக இருக்காங்க. தம்பி மேலே பார்ஷியலிட்டி பார்க்குறாங்கன்ட்டு அவனை கொஞ்சம் வெறுத்துட்டு தான் இருப்பேன். பயங்கரமாக சண்டை போடுவோம் வரவங்களே. ஒரு நாள் ஓட்டு வீட்டில் டிவி வந்து பார்க்க விட மாட்டேங்கிறான். இவன் வந்து 10th முடித்த கையோட இவன் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் வீட்டில் தான் உட்காந்துருப்பானா. அப்புறம் ட்ராவல்ஸ் இருந்தனால ட்ராவல்ஸ் வச்சான், வீட்டில் தான் இருப்பான் மத்தியானத்தில் சாப்பிட்டுட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வருவான். இவன் மேலே தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். மத்தி மீன்லாம் என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நல்லா சாப்பிடுவானுங்க. அப்புறம் நல்லா இருக்குது, இவனோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க நல்லா இருக்குது, நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் டிவி பார்க்க விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. இவன் நல்லா ஹைட்டாக இருக்கான், இவன் அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கான், நான் குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கிறேன். நான் 5.3 தான் வரவங்களே, இவன் 6.5 வருவான் என் தம்பி. நம்ம நிலவில் வந்து இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்கும். அவன் அப்படியே வருவான் உள்ளே பூந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ரொம்ப ஹைட் என் தம்பி. அதே மாதிரி தான் பிருத்திவி இருக்கான். ரிசம்பிளும் என் தம்பி மாதிரி தான், 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாமே ஆட்டிடியூடு, அந்த கண் இப்படி சிமிட்டிட்டு பார்க்குறது எல்லாமே என் தம்பி மாதிரியே தான் என் பையன். சின்னதுலேயும் சரி எல்லா ஸ்டேஜ்லேயும் அவனை மாதிரியே தான் ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கிறான். அப்புறம் அவனோட பெரிய பையன் என்னைய மாதிரி இருக்கிறான். என்னோடய சீர் ஃபோட்டோவில் பார்த்துட்டு எங்கேயோ நம்ம சீர் ஃபோட்டோவில் நம்ம எப்படி ஃபேஸ் கட் இருக்குதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் என் தம்பி பையன்ட்டு அன்றைக்கி சொன்னேன் காமிச்சு, டே அத்தை மாதிரியே தான்டா நீ இருக்கிற பாரு அப்படின்னா. ஆமாம் அத்தை என்னை மாதிரியே இருக்கீங்க புடவை கட்டிட்டு அப்படின்னு சொல்கிறான் அவர்களே. அப்போ எனக்கு வந்து என் தம்பியை ஓட்டு வீட்டில் இருக்கும்போது டிவி பார்க்க விட மாட்டேங்கிறான்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கேட்டே இருந்தேன். அப்புறம் ரிமோட் கொடுக்க மாட்டேங்கிறான்ட்டு காம்பஸ் பக்கத்தில் இருந்துச்சு, காம்பஸ் வச்சு இந்த இடத்துல குத்திட்டேன் வரவங்களே. காம்பஸ் வச்சு ஸ்லிப் ஆகிடுச்சு, குத்தி ஸ்லிப் ஆகிடுச்சு, ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நல்லா தர்மடி வாங்கினேன் எங்கள் அம்மாட்ட. 11th 12th படிக்கும்போதா இல்லை பார்லர் வச்சதுக்கப்புறமா ஞாபகம் இல்லை. அப்புறம் இவனை வந்து அடித்து ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. அவன் வந்து என்னை கட்டில் தள்ளி விட்டுருவான். அவன் பீம்பாய் மாதிரி இருந்துட்டு என்னை கட்டில் தள்ளி விட்டுருவான் ஏதாச்சும் வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னா.
நான் பாட்டி கத்திட்டே உட்காந்துருப்பேன், ஏதாச்சும் திட்டிட்டு பேசிகிட்டு இருப்பேன், சனினே நாயே அப்படின்ட்டு. இவன் என்னை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் நான் ஜெயிக்க முடியல என் தம்பியை அப்படின்ட்டு தலகாணி வச்சு அடித்து பார்ப்பேன். என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு அடிப்பேன். அதெல்லாம் ஒரு 4 அப்படின்னு நினச்சிக்குவேன். அப்புறம் நான் எப்படி அவனை பழி வாங்குவேன்னா, அவன் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தாலோ டாய்லெட் போயிட்டாலோ வெளியே இருந்து சாத்திட்டு வந்துடுவேன். அப்புறம் தடன்னு தட்டிகிட்டே இருப்பானா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க ஓட்டு வீட்டில். என்னாச்சு தேவி என்னாச்சு தேவி அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நான் தான் சாத்தி வச்சுருக்கேன், அவன் கூட சண்டை அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கேனத்தனமாக இருக்கும். எவ்வளோ கொலவெறியோட காம்பஸ் அந்த நீடில் வச்சு குத்தியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மாட்ட நல்லா போட்டு கொடுத்து நல்லா அடி வாங்க வச்சான், அது வேறு விஷயம். இப்போ வந்து எந்த ரிக்ரெட்ஸும் கிடையாது உறவுகளே. எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் அம்மாவை எனக்கு டெலிவரி ஆகி எங்கள் அம்மா வந்து அந்த ஸ்டிச்சஸ் போடுறாங்களே, எல்லாத்துக்குமே நார்மல் டெலிவரிக்கு ஸ்டிச்சஸ் வரும்ல, 5 ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க இப்படி குறுக்க, வெஜைனாலேருந்து தைஸ் வரைக்கும். அதுக்கு வந்து எங்கள் அம்மா தான் அந்த ப்ளூ கலர் இங்க் மருந்து மாதிரி இருக்கும்ல, அதை போட்டு விட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே இருந்த எல்லாம் அந்த பார்ஷியல்ட்டினால இருந்த கோபம் கல்யாணத்தப்பவே கொஞ்சம் சரியாயிடுச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் அவங்களோட நகை ஏதாச்சும் விற்று வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்களா. அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாரீலாம் பார்த்து வாங்கி தந்தாங்க. அப்புறம் இப்படி மருந்தெல்லாம் போடவும் டெலிவரி ஆகி எவன் நம்மளை வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு காரணமாக இருக்கானோ அவன் மயிரே போச்சுன்ட்டு ஓடாத ஓட்டக்கடையை பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கான், மளிகை கடையை. இங்கே என் கூட வந்து சூலூரில் தங்காமல் வாரத்துக்கு ஒரு நாள் விசிட் அடிச்சிட்ருக்கான். எங்கள் அம்மா தான் மருந்து போட்டு உட்காண்ட்ருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப அவங்க மேலே மரியாதை வந்துச்சு. அந்த டெலிவரி அப்போ அந்த வெஜைனா புண்ணுக்கு அவங்க மருந்து போடும்போது தான் அம்மானா யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களே. அப்பா இப்போ ஆனந்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா மதிக்கிறாரு, பழைய மாதிரி பாசமாக இருக்கார். அப்புறம் யார் நம்ம மேலே பாசம் வச்சாலும் கடைசியில் வந்து பிள்ளையும் பையனும் தான் நம்மளுக்கு பார்ப்பாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. சொந்தக்காரங்க மேலே நம்ம பாசம் வைக்கலாம், ஆனால் ஏதாச்சும் ஒன்றுனா பக்கத்தில் குழந்தைங்க தானே இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ ரொம்ப கேர் எடுத்துக்குவார். எங்கே போனாலும் சொல்லிட்டு போ, இப்போ கூட சொல்லிட்டு போ, ரிட்டன் வந்ததே சொல்ல அப்படின்னு சத்தம் போட்டார். நான் 3 நாள் கழித்து தான், இந்த கால் பிரச்சனைனால கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தனால 3 நாள் கழித்து தான் வந்துட்டேன்னு சொன்னேன். அதுக்கு கோவப்பட்டார் எங்கள் அப்பா. அப்புறம் கரெக்டாக தானே கோவப்படுறாரு, தம்பிட்டியாச்சும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னார். அப்போ அது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அப்புறம் இப்போ பொங்கல் காசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் முன்னாடியே பொங்கல் காசு வந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ வயசானாலும் நம்மளுக்கு அப்பாட்டிருந்து பர்த்டேக்கு காசு வர்றது, பொங்கல் காசு, தீபாவளி காசெல்லாம் தானே ரொம்ப வேல்யூபுளாக தெரியும், ₹1,00,000 கொடுத்த மாதிரி. அது சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரிக்ரெட்ஸ் கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் அவர்களே. அதுக்கப்புறம் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் வந்து அந்த நான்சி, சிவா இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி. என்னோடய பிரச்சனை வரும்போதும் எக்ஸ் வந்து என்னோடய மெயில் சிங்க் பண்ணி வச்சுருக்கனால அதில் தான் கேவின்னு போட்டு வச்சுருப்பேன்ல. என்னோடய கிளாஸ்மேட்ஸ் ஃபுல்லாக கேவின்னு போட்டு வச்சுருப்பேன். குரூப்பெல்லாம் அப்போ ஃபார்ம் ஆகிடுச்சுல, வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் ஸ்கூல்து. அப்போ ஃபோன் பண்ணி பேசியிருப்பார் போல் இருக்கு. எல்லாத்துலேயும் போய் என்னை நெகட்டிவ் ஆக்கி எல்லோரும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. சிவா அட்வைஸ் பண்ணாப்புல, நான்சி அட்வைஸ் பண்ணாப்புல. ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. அவங்க மேலேயும் எனக்கு ரிக்ரெட்ஸ் கிடையாது. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்கன்னா நான் வந்து இன்னும் போல்டாக ஃபேஸ் பண்ணியிருப்பேன். டிவோர்ஸ் அப்ளை பண்ணாமல் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தால். ஆனால் அவங்க சப்போர்ட்டிவாக இல்லை. சரி பரவாயில்ல, எப்படியோ பாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு கிளாஸ்மேட்ஸோடது. அப்புறம் கோவிடில் வந்து எங்களுக்கு கோவிடுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 95 தானே, நாங்கள் 95ல் எங்களோட ஸ்கூல் முடித்தோம்ல. அப்போது கேல்குலேட் பண்ணி பாருங்கள் வரவங்களே, 2020 தான் எங்களுக்கு அலுமினி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அலுமினி வரும்போது எல்லோரும் தேக்கடியில் வந்து என்னோடய ஒரு கிளாஸ்மேட்டு வேலையில் இருக்காப்புல ஒரு ரெசார்ட்டில், அங்கே போய் எல்லோரும் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நிறையா ப்ரோக்ராம் போட்டோம் கெட் டுகெதருக்கு, அலுமினி கொண்டாடுறதுக்கு. ஆனால் அது நடக்கலை. அப்புறம் கூகுள் மீட்டில் தான் எல்லோரும் மீட் பண்ணி எல்லோரும் எத்தனை குழந்தைங்க, எத்தனை ஹஸ்பண்ட், நான்லாம் எத்தனை ஹஸ்பண்ட் அப்படி தான் சொல்லணும்.
அப்போ சிங்கிள் மதராக இருந்தேன். அப்போ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 21ல் நான் சிங்கிள் மதராக இருக்கும்போது ஒரு நாள் கெட் டுகெதர் இருந்துச்சு. எங்கள் ஸ்கூலுக்கு போனோம். 3 ஸ்ட்ரீமுமே சேர்ந்த மாதிரி தான் குரூப்பு. 3 ஸ்ட்ரீமுமே சேர்ந்து தான் கெட் டுகெதர். சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸ் எல்லாமே சேர்ந்து. அப்புறம் காமர்ஸில் இருக்க ஏதோ ஒரு டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி தந்தோம். வெளியே போய் அந்த காரணமேட்டையில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டோம். யாரெல்லாம் நார்த்லேருந்து வரலையோ அவங்களெல்லாம் வீடியோ காலில் எடுத்து பேசினோம். ஆனந்திட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போது மேரேஜ் பண்ணல 21ல் அப்போ பேசினாங்க. ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா 21 ஃபெப்ரில் தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சில்ல, இவரை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆனந்திட்ட பேசினாங்க. ஆனந்த்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு 21ல். அப்புறம் ஆனந்தி வந்ததுக்கப்புறம் 23ல் இன்னொரு கெட் டுகெதர். ஆக மொத்தத்தில் இப்போ 2 தடவை. இப்போ ரீசெண்டாக ஒரு கெட் டுகெதர். இது வந்து கம்மி பசங்க தானே வந்திருந்தாங்க. இப்போ ஷமீம் வீட்டுக்கு போனோம்ல, இப்போ 2 மாதம் முன்னாடி. ஆக மொத்தத்தில் இப்போ எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 தடவை நாங்கள் கெட் டுகெதர் பண்ணியிருக்கோம். ஏன்னு தெரியல, இந்த ஸ்கூலில் திருப்பி கெட் டுகெதர் வைக்கிறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். தெரில, அன்னைக்கு சொன்னேன், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எங்கள் கிளாஸ் பசங்க. சந்தோஷமாக இருக்கும் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. அப்புறம் அவங்க குழந்தைங்களோட பர்த்டே ஃபோட்டோஸ் எல்லாம் வரும்போது, அப்புறம் பசங்களை பார்க்கும்போது என்னடா சொட்டை ஆயிட்டீங்க, தொப்பை வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கோம். எங்களெல்லாம் பார்த்தா நாங்கள்லாம் ஆண்டி ஆகிட்டோம், எல்லாம் மெலிஞ்சு அப்படி இருப்போம் ஸ்கூலில். இப்போ பார்த்தா எல்லோரும் ஆண்டி ஆகிட்டோம் இல்லை, அவங்க எங்களை கிண்டல் பண்ணுறது, நாங்கள் பசங்களை கிண்டல் பண்ணுறது, அப்படி ஜாலியாக இருக்கும். பேசுவோம், எல்லாம் பழசெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஜாலியாக இருக்கும் உறவுகளே. அப்படி போயிட்டுருக்குது. இன்னும் எத்தனை கெட் டுகெதர் பார்க்க போகிறோன்னு தெரில. கிளாஸ்மேட்ஸில் 2 பொம்பளை பிள்ளைங்க இறந்துட்டாங்க. பசங்க யாராச்சும் இறந்தாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நிறையா பசங்களோட அப்பாலாம் இறந்துட்டாங்க. குரூப்பில் நியூஸ் வரும், ரிப் போய் போடுவேன். 2 பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இறந்துருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி நம்ம ஏஜ் தானே, இறந்துட்டாங்களா, என்ன வயசாச்சு அதுக்குள்ளே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஒரே ஒரு டெத்துக்கு மட்டும், ஒரு பொண்ணோட டெத்துக்கு மட்டும் போயிருக்கேன், இங்கே காங்கேயவளத்தில் போயிருக்கேன் வரவங்களே. அப்புறம் இன்லாஸை பற்றி எங்கள் எக்ஸ் மாமியார் வந்து மாவு கொடுத்து விடுவாங்க. நாங்கள் தனி கொடுத்துன வந்ததுக்கப்புறம் மாவு கொடுத்து விடுவாங்க, சட்னி கொடுத்து விடுவாங்க, சாம்பார் கொடுத்து விடுவாங்க. 2 நாள்லாம் நான் சாம்பார் வைக்காமல் பார்லரு டெய்லரிங் பிஸியாக இருக்குன்னா வச்சு ஓட்டியிருக்கேன். அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ தான். இது சொல்கிறதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் என்னோடய மேரேஜ் சாரீ வாங்கிறதுக்கு வேண்டி ஈரோடு போயிருந்தோம்ல, நான் சொன்னல மாமனார் வந்து 20,000 ரூபா பட்ஜெட்டு சொல்லி, நீங்கள் வந்து 20,000 வாங்கிக்கோ, ஏன்னா மச்சாண்டார் ஒய்ஃபுக்கு 20,000க்கு 25க்கு வாங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் தனியாக இருந்துச்சு, எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் இல்லாதனால 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், 11 ரூபாக்குள்ளே முடிச்சிட்டேன் வரவங்களே. 11 ரூபாக்குள்ளே முடிச்சுட்டு 9,000 ரூபாய்க்கு 2.5 பவுன் வாங்கினேன். அது கிரேட்டாக ஃபீல் பண்ணும் எனக்கு. ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டம், வீடு இது பண்ணும் போதா என்னன்னு தெரில, 2.5 பவுன் அப்படி சேல் பண்ணேன். அவங்க கொடுத்த பட்ஜெட் தானே, பட்ஜெட்டில் 20,000க்கு நான் பட்டுப்புடவை வாங்கியிருப்பேன். எங்கள் வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கு வந்து 3 பவுன் போட்டாங்களா 5 பவுன் போட்டாங்களா ஞாபகம் இல்லை. பிரேஸ்லெட்டும் இதுவும் போட்டாங்க. ஆமாம், பிரேஸ்லெட்டு மோதிரம் போட்டாங்க. செயின் இல்லை, பிரேஸ்லெட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. செயினும் மோதிரம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அவங்களே. 3-5 பவுனா ஞாபகம் இல்லை. அதனால் அவங்க பண்ணுறது தானே. தாலி மட்டும் நான் ரிட்டன் கொடுத்துட்டேன். எக்ஸு கேட்டான், அது அவனோட தாலி கிடையாது, எங்கள் அம்மாவோட காசு. ஆனாலும் நான் கொடுத்துட்டேன். பரவாயில்ல, பொழைச்சி போட்டோம். அவங்கள்ட்ட எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. மச்சாண்டார் ஒய்ஃபு மச்சாண்டார் எங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்களோ ஹெல்த்தியாக இருந்தால் ஓகே தான். பிருத்திவி மாதிரி தான் அவனும், எனக்கு பையன் தானே அவங்க பையன். பிருத்திவி எப்படி ஷைன் பண்ணுறானோ ஃப்யூச்சரில், அந்த மாதிரி அவன் படித்து வேலைக்கு போயிட்டுருக்கான். அவன் நல்லா ஷைன் பண்ணணும், நல்லா பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் ப்ரே பண்ணுவேன். என் லைஃப்பில் மச்சாண்டார் ஒய்ஃபு நிறையா விளாண்டுருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா எனக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. என்னையும் எக்ஸையும் பிரிக்கிறதுக்கு ஒரு 10-20% அவங்களும் காரணம்தான். அவங்க தனியாக எக்ஸிட்ட பேசுகிறதுக்கு ஏன்ட்டே பேசியிருந்துருக்கலாமே, எதனாலும் ஏன்ட்ட பேசியிருந்துருக்கலாம்ல. அதனால எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஒரு பொம்பளை தானே பொம்பளைக்கு எதிரி ஆகிறா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எனக்கு கெடுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவனுக்கு அது தெரியுமில்ல, அவங்க கெடுதல் தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆண்டவன் அவங்களுக்கு வந்து கூலி கொடுப்பான், இந்த ஜென்மத்தில் கொடுப்பான். பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படி கூலி கொடுக்குறான்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2026 என்னோட டர்ன். எனக்கு யாரெல்லாம் பேக் ஸ்டாபர்ஸ் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ,
எனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் ரிவிட் அடிக்கிற நேரம் தான் இனிமேல். இவ்வளோ நாள் லைஃபு சனி பகவான் மனுஷங்க எல்லோரும் எனக்கு பேக் ஸ்டேப் பண்ணியிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு. இதுக்கு மேலே யாருமே என்னைய ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவுமே என்னைய நல்லதோ கெட்டதோ எனக்கு பெருசாக லைஃப்பில் வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ எனக்கு கால் முட்டி பிரச்சனை, எக்ஸ்ரே எடுத்தாச்சு. பயப்பட வேண்டாம், ஆனால் எம்ஆர்ஐ எடுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது இன்ஃபெக்ஷன் தானா போனுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க, ரத்த கட்டு தானான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நான் வந்து அதை சிரிச்சுக்கிட்டே தான் நான் ஃபேஸ் பண்ணுவேன். சும்மா 2-3 நாள் வலி ஆகிட்டுருக்கனால வீடியோ சரியாக போடல, ஆனால் திருப்பி கம்பேக் பண்ண வேண்டிதான். நாளையிலேருந்து ட்ரை பண்ணுவோம் திருப்பி கம்பேக் பண்ணுறதுக்கு. கால் வலின்ட்டு உட்காண்ட்ருந்தா வேலைக்கு ஆகாது. அப்படி இன்லாஸ் மேலேயும் ஒரு மரியாதை தான், குழம்பு மாவெல்லாம் கொடுத்துட்டதுக்கு. அதுக்கப்புறம் இது சொக்கலிங்கம் அப்படின்ட்டு இப்போது என்னோடய மாமாவை பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு முதல்ல சிக்கன் குனியா வந்துச்சு அவங்களே. கல்யாணத்துக்கு அப்புறம் பிருத்திவி பிறந்ததுக்கப்புறம் 2006 எனக்கு உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்குது. 2006 சிக்கன் குனியா வந்துச்சு. பிருத்திவிக்கு 2 வயசு இருக்கும்போது சிக்கன் குனியா வந்துச்சு. அப்புறம் செத்தோம் பொழைச்சோன்னு அதுலேயும் டாக்டர்கிட்ட போகல, கஷாயம் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு இந்த ஆயுர்வேதா இருக்கும்ல, அதில் சித்தாவா ஆயுர்வேதா இருக்கும்ல கவர்மெண்ட் இதில், அங்கே தான் போய் அந்த கஷாயம் வாங்கிட்டு வந்து குடித்தேன். வேறெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கீழே தூங்கணும் வைக்கணும், கீழே தான் தூங்கிட்டு இருப்போம், எதுக்குன்னு தெரில. கட்டில் இருந்துச்சு ஆனால் கீழே தான் தூங்கிட்டு இருப்போம். எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப வலிக்கும். சிக்கன் குனியா வந்ததுலேருந்தே நான் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சர்வசாதாரணமாக கீழே உட்கார மாட்டேன், ரொம்ப ரேராக தான் கீழே உட்காருவேன், முக்கி தக்கி தான் எந்திரிப்பேன். அந்த சிக்கன் குனியா வந்ததுலேருந்தே நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கல என்னோடய உடம்ப. அப்படியே ஸ்டிஃபாகவே முட்டியை ரொம்ப இது பண்ணாமல் அப்படியே வச்சுட்டே இருக்கேன், பயந்துட்டு ஏதாச்சும் ஆயிரும்ன்ட்டு. ஆனால் அதுவும் ஓவர் கம் பண்ணணும், பாடியை வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரொஃபஷனும் ஹெல்த்தும் தான் இனிமேல் எனக்கு வந்து லைஃப் கோலே. சிக்கன் குனியா வந்துச்சா, அதுக்கப்புறம் வீடு கட்டி வந்தோடனே முதல்ல ஆங்கிளில் வந்து ரைட்டு ஆங்கிளில் வந்து இது லிகமெண்ட் இயர் ஆச்சு அவங்களே. அது செகண்ட் அடி. அது ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு. லிகமெண்ட் இயர்னால ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹிப்பில் வந்து ப்ராப்ளமு. இந்த மாதிரி தான் ஏதோ ஹிப்பில் வீக்கம், L4 L5 இடுப்பில் ஏதாச்சும் பிரச்சனை, சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அது 2013 நினைக்கிறேன். இது வந்து 2011 நடந்துச்சு லிகமெண்ட் இயர். 2013 இந்த மாதிரி இடுப்பில் பிரச்சனை. அதுக்கப்புறம் கை வந்து 2018 உடஞ்சிச்சு. 2018 கை உடஞ்சிச்சு, ரைட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்டு ஃப்ரோசன் ஷோல்டர் எப்போவுமே வலியாகிட்டே இருக்கும் சுகர்னால். லெஃப்ட் லெக் மட்டும்தான் பாக்கின்னு நினச்சேன். இந்த வருஷம் அதுவும் சனி பகவான் வந்து 2 தடவை உழுக்காட்டி, ஒரு தடவை பஸ்ஸில் விழுந்தது தான் இப்போ வேலை செய்யுது, வேலை காமிக்குது. இப்போ ரீசெண்டாக 1 மாதம் முன்னாடி விழுந்தேன். 45க்கு மேலே எப்போவுமே நான் ரொம்ப பொறுமையாக ஸ்லோ பண்ணிட்டேன். நடக்கிறது, படியில் இறங்கிறது எல்லாமே ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவேன். ஆனால் ஏதோ இழுத்த மாதிரி இருந்துச்சு ரோகில் அன்னைக்கு, என்னன்னு தெரில, அது விழுகணும்னு இருந்திருக்கும் போல் இருக்குது. அதனால் வீட்டிலே வலிக்கு வாசலில் விழுந்து மண்டை கீழே கால் இப்படி மடங்கிருச்சு. அதில் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்ரேயில் வந்து பழைய அடி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் இன்னும் லைஃப்பில் வந்து நிறையா அச்சீவ் பண்ணணும். இது வரைக்கும் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கனோ அது எனக்கு போதும். ஆனால் இன்னும் நான் அச்சீவ் பண்ண விரும்புகிறேன். சாகிற வரைக்கும் ஆக்டிவாக இருக்கணும். எங்கள் அம்மா எங்கள் ஆயா பெட்ரிடன் ஆகி இறந்த மாதிரி எனக்கு சாவு வரக்கூடாது. நான் ஆண்டவன்ட்ட வேண்டுறதே எனக்கு மற்றதான் கேட்டதெல்லாம் கொடுக்கல, அட்லீஸ்ட் சாவாச்சு தூங்கும் போது செத்துடணும். யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. தூங்குனா செத்துட்டா அவ்வளோதான். எரிக்கிறோமா, கருப்பு பண்ணுறோமா, ஒரு ஃபோட்டோ மாட்டினோமா வீட்டில் அப்படின்னு தான் டெத் இருக்கணும் அப்படின்ட்டு நான் சாமிகிட்ட ப்ரே பண்ணுவேன். யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. ஃபினான்ஷியலியும் கஷ்டம், பார்க்குறதும் கஷ்டம். பெட்ரிடன் ஆகிட்டா ரொம்ப கொடுமை. அது எங்கள் ஆயா எங்கள் அம்மா படத்துலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் தான் பார்ப்பாங்க வரவங்களே. ஹஸ்பண்டாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் பெட்ரிடன் ஆகிட்டா ரொம்ப கஷ்டம். என்ன தான் ஹோம் நர்ஸுக்கு காசு இருந்து ஹோம் நர்ஸ் போட்டு பார்த்தாலும் ஹோம் நர்ஸுக்கும் பிரச்சனை தான். ஐயோ இந்த கிளவி சாக மாட்டேங்குதே, இப்படி டெய்லி நம்ம டைப்பர் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோமே அப்படின்ட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த நிலமை வந்து யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு மெயினாக வரக்கூடாது. அது ஒன்று தான் சாமிகிட்ட மெயினாக வேண்டிக்கிறேன். அப்புறம்
சொக்கலிங்கம் அந்த டாக்டரை பற்றி சொல்ல வந்தேன்ல. எனக்கு வந்து 2018 கை வந்து அதுவும் சொல்லியிருப்பேன் கை எப்படி உடஞ்சிச்சின்ட்டு. நான் பாட்டுக்கு ஏடிஎம் எடுத்துகிட்டு 15,000 வரும், நம்ம பார்லர்து அந்த மிரரோட சேர்ந்து ஒரு ட்ரா வர மாதிரி வரும்ல க்ரீம்ஸ் வைக்கிறதுக்கு, அது வந்து சிம்பிளாக தான் இருந்துச்சு முதல்ல. சரி இது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர்லாம் கொடுக்கலாம் இருக்கிற ஷெல்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வாங்கிறதுக்கு போனோம். அந்த மேலே வரும்ல அந்த இது, அது என்ன சொல்லுவாங்க தெரியலையே, ஷீட் வரும்ல டிசைன் ஷீட்டு, அது வாங்கிறதுக்கு தான் போனோம். அவர்களே போகும்போது குரூப்பில் செல்ஃபி எடுத்து போட்டு ஜாலியாக போனேன். நானும் எக்ஸும் கரெக்டாக இறங்கிட்டு இப்படி வந்திருக்கோன்னு ஒரு குரூப்பில் செல்ஃபி ஃபாரூக்கோட குரூப்பில் போட்டு 5 நிமிஷம் இல்லை, அங்கேருந்து வாங்கிட்டு சரி எக்ஸு ஏடிஎம்லேருந்து 15 ரூபா எடுக்கிறதுக்கு போயிருக்காப்புல, நம்ம காருக்கு போவோம், கார் பக்கத்தில் போய் நின்றலாம் அப்படின்ட்டு கார்பெண்டரும் நானும் தான் வந்தோம். அப்போது நான் வந்து இது வரைக்கும் வலிக்கு விழுந்திருக்கேன்ல, காரணமே இல்லாமல் தான் வலிக்கு விழுவேன். அங்கே இடமும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஷூவும் நல்லா தான் இருக்கும், கட் ஷூ போட்டிருப்பேன், வழுக்கிற மாதிரியே இருக்காது. ஆனாலும் எப்படி தான் வலிக்கு விழுகிறேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் விழுந்து அந்த 15,000 அந்த ஷீட்டும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக 15,000 மேனிப்புலேட் பண்ணி மாவு கட்டு போடுறதுக்கே சரியாக போச்சு. ஆனால் என்னென்னா அங்கே வந்து 2 மணி நேரம் கேஎம்சிஹெச்சில் வெயிட் பண்ண வச்சு டாக்டர் வந்து சர்ஜரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் கொடுத்து வச்சுட்டு அப்புறம் போயிட்டு இல்லை சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், 40 ரூபா ஆகும், 360 டிகிரியில் நீங்கள் கை மூவ் பண்ண முடியாது, அப்புறம் திருப்பி அது போன் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி சர்ஜரி பண்ணி எடுக்கணும், அந்த மாதிரிலாம் அந்த டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரா. ராஜவேல் கேஎம்சிஹெச்சில் நான் 1 மணி நேரம் உட்காந்து யோசனை பண்ணேன், இன்னும் 1 மணி நேரம் உட்காந்து யோசனை பண்ணலான்ட்டு யோசனை பண்ணிவிட்டு வேண்டாம் டாக்டர் எனக்கு வந்து பார்லர் வேலை இருக்குது, என்னால் 360 டிகிரியில் வந்து அப்புறம் மசாஜெல்லாம் எப்படி பண்ணுவேன், அதனால் வேண்டாம் நீங்கள் சர்ஜரி பண்ண வேண்டாம் மாவு கட்டே போட்டுருங்கன்னு 15,000 அந்த மேனிப்புலேட் பண்ணி கழுத்தில் இன்ஜெக்ஷன் போட்டு 48 ஹவர்ஸ்க்கு மறுத்து போயிடும் அந்த மாதிரி போட்டு சும்மா ஒரு ½ அன் ஹவர் ப்ரொசீஜர். 4 டாக்டர் சேர்ந்து போன் வந்து வெளியே வந்துடுச்சு, டிஸ்லோகேட் ஆகிடுச்சு, அதை வந்து 4 பேர் சேர்த்து வைப்பாங்களாமா, அதை பண்ணாங்க. அதுக்கு 15,000. அப்புறம் 12,600 அது கிளைம் ஆகிடுச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்கிறவங்களே எப்போவுமே எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, மிடில் கிளாஸ்காரங்களுக்கு அதுதான் ஹெல்ப் ஆகும். ரிட்டர்ன் வந்துருச்சு அந்த காசு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ஒன்றும் சொல்ல, ராஜவேல் வந்து அவர் போட்டுவிட்டு அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்து எனக்கு ஒரு 10-15 நாள்லேயே இந்த கேப்லலாம் புண்ணு வந்துருச்சு, சுகர் இருக்கனால கருப்பாக புண்ணு வந்துருச்சு. அப்புறம் நான் பாப்பம்பட்டியில் போய் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் போட்டுட்ருந்தேன் அவர்களே, அதில் தான் ஒரு 1.5 மாதம் போட்டு சரி பண்ணேன். முட்டையெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் சும்மா ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்க்கலாம் எப்படி கூடியிருக்கு அப்படின்ட்டு 1.5 மாதம் கழித்து இங்கே இருந்துச்சு முத்தூஸ் முதல்ல, அவங்கள்ட்ட போய் எக்ஸ்ரே எடுத்தால் அங்கே ஒரு லேடி டாக்டர், அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணதே தப்பாக பண்ணியிருக்காங்க, போன் சரியாக கூடவே இல்லை, இப்படி வளைஞ்சிருக்குது, நீங்கள் வந்து ஒரு மக்கு தண்ணி கூட எடுக்க முடியாது, இப்படியே இருந்தீங்கன்னா திருப்பி தான் சர்ஜரி மாதிரி பண்ணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க அந்த லேடி. நான் வந்து பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் வந்துட்டேன். 2-3 தடவை எக்ஸ்ரே மட்டும் எடுத்துகிட்டே இருந்தேன், வந்துட்டேன். அப்புறம் சரியாயிடுச்சு. இன்னுமே டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்களே 2 கையிலையுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரைட் ஹேண்டில் வீங்கிக்கும், 7 வருஷம் ஆகிடுச்சு ஆனால் வீங்கிக்கும், இந்த போன் தனியாக ஒரு மாதிரி தெரியும் வீங்கிக்கும். ஆனால் எனக்கு 360 டிகிரியில் ரொட்டேட் டச் பண்ண முடியுதில்ல, அது சந்தோஷம். அதில் தான் நான் எனக்கு கை கால்லலாம் அடிபடும் போது தான் நான் வந்து வைஸ் டிசிஷன் எடுத்தேன். பெத்தலில் போய் இடுப்பில் பிரச்சனை இருக்கும்போதும் சர்ஜரி பண்ண சொன்னாங்க, பண்ணல, கை சர்ஜரி பண்ண சொன்னாங்க, பண்ணல. எல்லாமே இங்கிலீஷ் மெடிசன் எங்கே தோற்று போகுதோ, நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டது என்னென்னா இங்கிலீஷ் மெடிசன் தோற்று போச்சுன்னா சித்தா ஆயுர்வேதா நல்ல டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுதான். அப்புறம் ஏஞ்சலின் நீங்கள் வந்து சேவிங்ஸ் கேட்டுகிட்டே இருப்பீங்கள, நந்தினி சேவிங்ஸ் கேட்டு அவங்க சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னோடய ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற லைஃபு, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிற லைஃபு ஏன் கிடச்சிச்சின்னா சேவிங்ஸ் தான் முக்கியமான காரணம். ஒரு ஆர்டி போடுங்க, 2,000 5,000 1,000 500 அந்த மாதிரி ஆர்டி போடுங்க. 1 வருஷம் 2 வருஷம் போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து டிடி போடுங்க, டைம் டெபாசிட், ஃபிக்ஸ் டெபாசிட் இருக்குல்ல, அது இப்போ மாறிடுச்சு, டிடி போடுங்க. அப்புறம் காசு சேரும் போதெல்லாம் ஒரு கிராம் கோல்டு வாங்கி வைங்க, 1 கிராம் கோல்டு. இப்போ வந்து ஆன்லைனில் ஏதோ வாங்கலான்ட்டு என்னோடய கிளைண்ட் சொன்னாங்க, கூலி சேதாரெல்லாம் வராது, கோல்டு வந்து ஏதோ பாண்டு மாதிரி வாங்கி வைக்கணும் ஆன்லைனில்,
அப்புறம் நீங்கள் எப்போ தேவையோ அதை கோல்டு வாங்கிக்கலாம், வெளியே போய் அதை காமிச்சு கோல்டு வாங்கிக்கலாம். கோல்டாக என்னமோ சொன்னாங்க, அதை வாங்குங்க ஏஞ்சலே. பார்த்துட்ருக்கீங்கன்னா அதை பண்ணுங்கள், அந்த கோல்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் காசு சேர்ந்ததுக்கப்புறம் 1 சென்ட்டு 2 சென்ட்டு எங்கேயாச்சும் கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இப்போதைக்கு ஒரு 10 1 லட்சம் 2 லட்சம்லாம் இப்போ கிடையாதுல்ல, 5 லட்சம் 8 லட்சம் தான் பேசிக்கே. அந்த மாதிரி லேண்ட் வாங்க, அது உங்களுக்கு நல்லா காப்பாற்றி கொடுக்கும். லேண்டை விற்று நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு பணம் வரும். கோல்டு இருந்துச்சுனாலும் அதை விற்றிங்கன்னா வரும். இப்போ சில்வரையும் சேர்த்துக்கோங்க வரவங்களே, சில்வரும் செம காசு போயிட்டுருக்கு. சில்வரும் சேவிங்ஸ் பண்ணுங்கள், கொலுசு வாங்க, காயின்ஸ் வாங்கி வைங்க, அதுதான் சேவிங்ஸ்க்கு உண்டான ட்ரிக்ஸு. அப்புறம் சேவிங்ஸ் வைக்கும்போது இப்போ 5000 சேர்த்து வச்சுருக்கீங்க உங்களோட அக்கௌண்ட்லனா 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு ஒன்றில் 10,000 வச்சுட்டு செலவு பண்ணிகிட்ருப்பேன் கூகுள் பே. ஒன்றில் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருப்பேன், எங்கள் அப்பாக்கோ எனக்கோ பிருத்திவிக்கோ ஆனந்திக்கோ என் தம்பிக்கோ ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம்னா உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன சேவிங்ஸ் வச்சுட்டே இருப்பேன். அதை வந்து தொடவே மாட்டேன், அதை ஞாபகத்துலேயும் வச்சுக்க மாட்டேன். அதில் குறைஞ்சாலும் இந்த 10,000லேருந்து திருப்பி அதில் கொஞ்சம் போட்டுட்ருவேன். அப்படியே பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப குறைய விட மாட்டேன் அந்த சேவிங்ஸை, 2வது சேவிங்ஸை. அந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்க வரவங்களே. சேவிங்ஸ் நம்மளுக்கு ஷேவிங் காப்பாற்றுதோ இல்லையோ, என் எக்ஸ் சொல்லுவான், சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறீங்களா மாமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஷேவிங்கா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு திமிரில் பேசுவோம் அந்த நாதாரி. ஷேவிங்ஸில் சேவிங்ஸ் வைங்க வரவங்களே, சேவிங்ஸ் உங்களை காப்பாற்றும். இந்த சொக்கலிங்கம் இந்த மாமாவோட ஸ்டோரி சொல்ல வந்து வேறு மாற்றி போயிட்டே இருக்கேன். எனக்கு கை டிஸ்லோகேட் ஆன டைமில் இந்த மாதிரி பாம்பு மாதிரி இருக்குது கை, இது சரியாக வராது அப்படின்னு அந்த முத்தூஸில் ஒரு லேடி டாக்டர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு பயமாயிடுச்சு. அப்போ தான் எனக்கு இந்த மாமாவோட ஞாபகம் வந்துச்சு. நான் சின்னதில் கோயில்பட்டி போயிருக்கேன், 3rd 6th or 7th படிக்கும்போது போயிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை ஏஜ் அட்டன் பண்ணும்போது போயிருக்கேன். ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கேன் கோயில்பட்டியில். நல்லா சிக்கன் எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க அந்த அத்தை. ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு. சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆர்த்தோ. யாராச்சும் கோயில்பட்டிக்காரங்க இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். காதுமொழி டாக்டர்னு சொல்லுவாங்க, சொக்கலிங்கம் அவர் பேர், என்னோடய மாமா பேர். அவர்கிட்ட தான் நான் கேட்டேன். அப்புறம் சித்ராக்கான்னு என்னோடய சின்ன மாமா ஒய்ஃபோட அக்கா, அவங்க ஸ்கேன் சென்டர் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர்த்திட்ட தான் நான் வந்து எக்ஸ்ரே அனுப்பிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க, கை வந்து சரியாக கூடாதாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் மார்க் பண்ணி, இல்லை கரெக்டாக தான் கூடிகிட்ருக்கு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சரியாயிரும் அப்படின்ட்டு அவரும் சொன்னார், இந்த சித்ராக்காவும் சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் கொஞ்சம் தெம்பாக இருந்தேன். அந்த தெம்பில் தான் உறவுகளே இப்போ இந்த முட்டி பிரச்சனையும் இப்போ அவரே சொல்லிட்டாரு, பயப்பட தேவையில்லை, அங்கே வந்து ஏதோ இன்ஜுரி ஆகிருக்கு, ரத்த கட்டாயிருக்கு, புது போன் வளருது, ஆனாலும் எம்ஆர்ஐ எடுத்துரு, அதுதான் ரீசனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஆர்ஐ எடுத்துருன்னு தான் எங்கள் மாமா இப்போ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் அந்த முத்தூஸ் டாக்டரும் அதுதான் சொன்னார், ஏதோ இன்ஜுரி ஆகிருக்கு, ரத்த கட்டாகவும் இருக்கலாம், இந்த இப்போ விழுந்ததாகவும் இருக்கலாம், ஆனால் இது பழசு மாதிரி தான் தெரியுதுன்னு அவரும் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னார். கன்சல்டேஷன் போய் எக்ஸ்ரேலாம் எடுக்கும்போது அவரும் அதான் கரெக்டாக சஜஸ்ட் பண்ணார். இந்த மாமாவும் அதே மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமா ஆர்த்தோ டாக்டராக இருக்கிறனாலேயே நான் ரொம்பலாம் அடிக்கடி ஃபோனில் பேசுகிறதோ டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அந்த கை உடஞ்சும் போது பேசினது, அப்புறம் எங்கள் அப்பாவோட 75வது பர்த்டே திருக்கடையூரில் பண்ணோம்ல, அப்போ தான் அந்த மாமாவை பார்த்தேன். அப்புறம் இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், சீர் ஃபங்க்ஷனில் இதில் பார்த்தேன். கல்யாண ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போகும்போது தான் பார்ப்பேன். நல்லா இருக்கீங்களா மாமா, அவரும் கேட்பார், நானும் கேட்பேன், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசலாம் மாட்டேன். ஆனால் மெசேஜ் போட்ட அடுத்த நாள், நான் நைட்டு போட்டிருக்கேன் மெசேஜ், அடுத்த நாள் காலையிலேயே பார்த்துட்டு, அவர் தூங்கியிருப்பார் போல் இருக்கு, காலையிலே பார்த்துட்டு கால் பண்ணார். அப்புறம் காலில் பேசி சொன்னார். அதனால் அந்த சொக்கலிங்கம் மாமாக்கும் தேங்க்யூ ஸோ மச், கதிரை சித்தப்பாக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் நிறையா ரெசிபீஸ் வந்து கதிரை சித்தப்பாட்ட தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். எங்களோட சித்தப்பா சரவணப்பட்டியில் அவங்க பிள்ளைங்க கூட இருக்கார். அவர் தான் என்னோடய சீர் ப்ளவுஸ் தைச்சார், ஒரு பெரிய டெய்லர், ஒரு பெரிய குக்கு. அவர்கிட்ட இருந்தால் நான் நிறையா எங்களோட ஊர் ரெசிபீஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ கதிரை சித்தப்பா. அப்புறம் நிறையா ரிலேட்டிவ்ஸ், என்னோடய கசின்ஸோட பிள்ளைங்க, அவங்க தான் எங்கள் அப்பா திருப்பி என்கிட்ட பேசினதுக்கு காரணம். சிங்கப்பெண் சித்தி அப்படின்ட்டு நிஷா எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்களாம் எங்கள் அப்பாட்ட. அதனால தான் எங்கள் அப்பா சரி நம்ம தான் எங்கேயோ மிஸ் ஆகிட்டோம் போல் இருக்கு, நம்ம பொண்ணை புரிஞ்சுக்காம அப்படின்ட்டு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அது சந்தோஷமாக இருக்கும். நிறையா ரிலேட்டிவ்ஸ், அப்பா சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் தான் மெயினாக எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க, என்னையும் ஆனந்தியும். தேங்க்யூ ஸோ மச். என்ன தான் இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸே வேண்டாம், தனியாகவே வாழ முடியும் அப்படின்னு நம்மளை ஒதுக்கி வைக்கும்போது, ரிலேட்டிவ்ஸ் ஒதுக்கி வைக்கும்போது, நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது
நம்மளுக்கு அப்படி தோணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏதாச்சும் கெட்டது நடந்தால் நம்மளுக்கு துடிக்க தான் செய்யுது. இன்னுமே எக்ஸசைடில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, இப்போ அவங்க அப்பாவே பெட்ரிடனாக இருக்காருன்னா அவருக்கும் நான் ப்ரே பண்ண தான் செய்வேன். பெட்ரிடனாக இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு தான் இருப்பேன். நம்ம தான் இழிச்சவாயாச்சே, நம்மளுக்கு முதுகில் ஒரு இடத்துல குத்துனா இங்கே ரைட்டில் குத்துனியா லெஃப்டில் குத்து அப்படின்னு காமிக்கிற ஒரு ராசி உறவுகளே. அப்புறம் டைம் ஆகுதா, அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் என்னை சேஃபாக என்னோடய கோர்ட்டுக்கு, கால் டாக்ஸி டிரைவர் என்னை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, பர்ச்சேஸ் கூப்பிட்டு போகிறது. நான் வந்து இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீமர் எல்லாமே அப்டேட் பண்ணேன். கொஞ்சம் நஞ்சம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணல, அது எல்லாமே கால் டாக்ஸியில் தானே எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு கால் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கும் நன்றி, ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் நன்றி. ஆட்டோ டிரைவர்ஸில் ஒரு அண்ணா, 2 அண்ணா, ஒருத்தர் தம்பி, 2 பேர் வந்து எனக்கு பொங்கலுக்கு வந்து நான் வெளியே போக முடியல, சிங்கிள் மதராக இருக்கும்போது பொங்கலுக்கு நான் வெளியே போக முடியல, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, சுகர் கேன்லாம் வாங்குறதுக்கு, காய்கறிலாம் வாங்குறதுக்கு, பொங்கல் காய்கறி அப்படின்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு 500 ருபீஸ்க்கு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்களோட ஃபேர் வாங்கிக்குவாங்க, ஆட்டோ ஃபேர். அப்புறம் இந்த சாந்தி மளிகை கடை இங்கே பக்கத்தில் இருக்காங்களே, அந்த தம்பிக்கு தானே போய் ராக்கி கட்டுறேன். அவங்க வந்து 10 மணி ஆனாலும் 10:30 ஆனாலும், தம்பி எனக்கு முட்டை வேணும், எனக்கு பருப்பு வேணும், எது கேட்டாலும் 10:30 மணிக்கு அவங்க கடையை சாத்திட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. டோர் டெலிவரி அவங்க தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஆனஞ்சி போய்க்கிறாரு. சில டைம் டோர் டெலிவரி கேட்பேன். அவங்களுக்கும் அந்த மளிகை கடையில் இருக்க 2 தம்பிங்க இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் தேங்க்யூ. அவங்களோட தங்கச்சிங்களை என்னோடய கிளைண்ட்ஸ், அவங்களுக்கு தேங்க்யூ. எல்லா கிளைண்ட்ஸுக்கும் எப்போவுமே தேங்க்யூ. கிளைண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்ரீயோட ஐடென்டிட்டியே இல்லை. அவங்க தான் எனக்கு வந்து சூலூரில் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல பியூட்டிஷியன் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. கார் டிரைவர் சொல்லிட்டேன்ல, கிராசரி சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் பவானி மிஸ்ஸு உறவுகளே, இன்னொரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து ஆரம்பிக்கணும். இதிலேருந்து கண்டினியூன்னு எழுதிடுறேன். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சேன். ஒரு பார்ட் 2 போட்டுறேன். இதோடதே பார்ட் 2 போட்டுறேன் இன்னொரு நாள். பவானி மிஸ்து மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் 2-3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த பர்கர், என்னமோ ஒரு பர்கர், கொரியன் பர்கர், அப்புறம் அந்த ப்ரௌனிஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வரவங்களே. அது வந்து ஆப்போசிட் வீட்டில் தான் பிருத்திவியோட ஹிந்தி டீச்சர். அவங்க வந்து 6 to 9 எடுக்கிறாங்க ஆர்விஎஸில். பிருத்திவி போயிட்டு இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் தெரியுமில்ல, டிக்டாக் வீடியோலாம் பார்த்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க, அதில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க என்ன பிரச்சனைன்ட்டு. அப்புறம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, பிருத்திவியை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு. பிருத்திவி மேலேயும் நல்லா பாசமாக இருப்பாங்க. இப்போ என் தம்பி மேலேயும், தம்பி குழந்தையும் அங்கே தான் படிக்குது, 2வது பையன், அவன் மேலேயும் நல்லா பாசமாக இருப்பாங்க. நல்ல மனுஷங்க அவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பாப்பா எல்லாருமே. அந்த பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பாப்பா இருக்குது, 1.5 வயசு 2 வயசில். அப்புறம் அவங்களோடது என்ன இன்சிடெண்ட்னா, ஒரு நாள் 12th படிக்கும்போது அவங்களே, இவன் தான் ஸ்பெஷல் கிளாஸ், இவன் தான் ஃபெயில் மார்க் எடுத்துகிட்டு இருப்பானே ஸ்பெஷல் கிளாஸு, 7 o'clock தான் வீட்டுக்கு வருவான். ஒரு நாள் என்னாச்சு, 7 o'clock ஆகியும் வரல. 7 o'clock ஆகியும் வரல. அப்புறம் இவங்க ஸ்கூல்லேருந்து அப்போ தான் ரிட்டர்ன் வந்துட்டு, 7 இல்லை 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30க்கு வந்துடுவான் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு 12th. அப்போ இந்த மிஸ் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் கிளைண்ட் அட்டன் பண்ணிவிட்டு வெளியே எட்டி பார்க்க கிளைண்ட் அட்டன் பண்ணேன், வெளியே எட்டி பார்க்க கிளைண்ட் அட்டன் பண்ணேன். இவன் வரானா சைக்கிளில் தானே போயிட்டுருப்பான், எங்கடா ஆளை காணோன்ட்டு பயந்துட்டேன். என்னடா 5:45 ஆச்சு, 6 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பவானி மிஸ் நடந்து வந்துட்டு இருந்தாங்களா, உடனே அவங்கள்ட்ட போய், பிருத்திவி இன்னும் வரல மிஸ், என்ன மயிர் பிடுங்கிட்டு இருக்கான் ஸ்கூலில், என்னன்னு தெரியல, என்ன மயிர் பிடுங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படி கெட்ட வார்த்தையோடு சொல்லிட்டேன். அவங்க இருங்க பதறாதீங்க அப்படின்ட்டு உடனே கால் பண்ணி, அப்புறம் பிரின்ஸிபல் கால் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. பிரின்ஸிபல் ரூமில் தான் நிற்க வச்சுருந்தாங்களாமா. அப்புறம் பிரின்ஸிபல் ரூமில் தான் நிற்க வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் பிரின்ஸிபலே, வந்துடுவானாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அவங்கள்ட்ட சாரி கேட்டேன், மிஸ் சாரி, இப்படி என்ன மயிர் பிடிங்கிட்டு இருக்கான்னு தெரிலன்ட்டு கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க வீடு இருக்குல்ல, அவங்க குடியிருக்காங்களே அவங்களே, அங்கே வந்து இதோட 2 அந்த ஹவுஸ் ஓனரு, அப்புறம் கீழ் வீட்டில் ஒரு டெனண்ட்டு, 2 பேருமே என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் காலையில் 6:30க்கு பிருத்திவியை எழுப்புறீங்கள, எங்களுக்கெல்லாம் அலாரமே வைக்க தேவையில்லை, முதல்ல பிருத்திவி எந்திரி, அதுக்கப்புறம் சனினே எந்திரி அப்படின்ட்டு அலாரமாக இருக்கும், நீங்கள் எழுப்புறது, அவன் எந்திரிக்கிறானோ இல்லையோ எங்களுக்கு அலாரமாக இருக்குது 6:30க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி இருக்கும். அப்புறம்
அந்த ஓனர் இருக்காங்களா, ஆப்போசிட் வீட்டில் ஓனரு, அவங்க பையன் பேர் விபின்னு. அவங்க வந்து ஒரு நாள் நான் முகூர்த்தத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் பிருத்திவி எந்திரிக்க மாட்டேங்கிறான்ட்டு, அப்போ இவன் ரூமை டஞ்சனாட்டம் வச்சுட்ருப்பான். போய் கொஞ்சம் எழுப்பி விட்ருங்களேன் அப்படின்னு சொல்லி சாவி சொல்லி வந்து அவங்க எழுப்பி விட்டு போனாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. பவானி மிஸ்ஸுக்கு, விபின் அம்மாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, அவங்களுக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகாது அந்த நெய்பருக்கு. அப்புறம் இப்போ என்னடானா இந்த சிமெண்ட் வேலை கொஞ்சம் செய்யும்போது அவங்க வந்து ஜல்லிக்கெல்லாம் என்னமோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பரவாயில்ல, காசு கொடுக்க வேண்டாம். அவங்க இப்போ தான் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணாங்களா, ரீஒர்க் ஏதோ பண்ணாங்க. அதனால் இல்லை பரவாயில்ல, காசு வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 வந்திருக்கும். அப்புறம் நான் நினச்சிட்ருக்கேன் அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்ற பொருள் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நெய்பர்ஸ் வந்து சில டைம் சண்டை போடுவாங்க, நம்ம சில டைம் சண்டை போடுவோம், குப்பைக்கோ எதுக்காச்சும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சேர்ந்துக்குவோம். அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா, உடம்பு சரியில்லை அப்படின்னா சேர்ந்துக்குவோம். அதனால் நெய்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொந்தக்காரங்க மாதிரி. பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸை என்றைக்குமே பகைச்சிக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்க வரத்துக்கு முன்னாடி இவங்க நெய்பர்ஸ் தான் நம்மளுக்கு சொந்தக்காரங்க. ஆனால் ஊனா ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டோன்னா அவங்க தான் வந்து நிற்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃப்யூஸ் போயிடுச்சு ஒரு அவங்களே, அந்த கட்டையில் ஏதோ போயிடுச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி, அவங்க தான் வந்து ஆமாம் கட்டையில் போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரியாது என்னென்னா, அவரே ஒரு ஒயர் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த காப்பர் ஒயர் வச்சு போட்டு கொடுத்தாரு. அப்போ இது நெய்பர்ஸு நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன். சில டைம் வந்துடும். ஆனந்தி இது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மா எப்போவுமே பீரியட்ஸ் துணி வந்து இப்படி சும்மா போடக்கூடாது, அதை எரிய வச்சிடணும், அதில் பாம்பு போயிடுச்சுன்னா பாம்பு தோஷமாயிரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான்லாம் எரிய வைக்க மாட்டேன், நான் கவரில் போட்டு தான் போட்டுருவேன். ஆனந்தி வந்ததுலேருந்து இந்த போன வருஷத்துல இருந்தானே எனக்கு 2 மாதத்துக்கு ஆகிட்டுருக்கு. ஆனந்தி தான் எரிய வைப்பார். சில குப்பையெல்லாம் எடுத்து சேர்த்து எரிய வைப்பார் வீட்டுக்கு பக்கத்தில். அது ஒரு நாள் இந்த முஸ்லீம் ஃபேமிலி, என்னத்தை எரிய வச்சிட்ருக்கீங்க, வீடெல்லாம் எரிஞ்சிரும், இதனோடு காஞ்ச இது ரோட்டில் குப்பை எடுத்து போட்டிருப்பாங்களா, அதையும் சேர்த்து எரிய வச்சிடலான்ட்டு எரிய வச்சு முனிசிபாலிட்டி செய்கிற வேலையை, பஞ்சாயத்தில் செய்கிற வேலையை இவர் செய்கிறாரு ஆனந்தி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மென்சஸ் துணியெல்லாம் எடுத்து மெனக்கிட்டு எரிக்கிறார்ல, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கணும்ல அப்படின்ட்டு. லவ் யூ ஆனந்த் மாமா, கொரட்டை சத்தம். அப்படிலாம் பண்ணுவார். அது சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் முட்டிக்குச்சு. அப்புறம் இங்கே வாங்கலேன், அவங்க சத்தம் போடுறாங்களா, இங்கே வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் நான் கேட்டேன், ஏங்க ரோட்டில் டிச்சு பக்கத்தில் வேஸ்ட்டாக குப்பை கிடக்குது, பஞ்சாயத்துக்காரங்களும் வந்து அதை தான் செய்வாங்க, சேர்த்து வச்சு எரிப்பாங்க. நாங்கள் இப்போ எரிச்சிட்டோன்னா, அப்படி ஏதாச்சும் வீடு எரிஞ்சிச்சுன்னா நாங்கள் அதுக்கு கட்டிக்கிறோம், க்ளைம் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்குவோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு திட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் நான் பேச மாட்டேன், உம்முனே போவேன், அவங்களும் உம்முனே போவாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு இந்த வீடு இது சின்னதாக ஏதோ பேட்ச் ஒர்க் இருந்துச்சு எங்கள் வீட்டில். டைல்ஸ் ஏதோ உடஞ்சிருச்சுன்ட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால நான் போய் கேட்டேன், வருவாங்களா இந்த வேலை செய்கிறதுக்குன்னா. அப்புறம் அவங்களே கூப்பிட்டு வந்து வீடை காமிச்சு, இந்த ஜல்லிக்கல்லை ஏதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நெய்பர்ஸ்னால் ஏதாவது சண்டை வரும், அதை பெருசு பண்ண வேண்டாம், அதை அப்படியே இழுத்துட்டும் போக வேண்டாம். அடுத்த நாளே போய் சாரி கேட்டு இல்லைன்னா பேசிடுங்க. நான் வந்து அடுத்த நாள் பண்ணல, எனக்கு திருப்பி தேவை வரும்போது தான் பண்ணேன். இந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்காதீங்க, உடனே அடுத்த நாளே பேட்சப் ஆயிருங்க நெய்பர்ஸ்ட்டு. ஓகே வரவங்களே, 1 மணி நேரம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் பார்ட் 2ல் வேணால் போட்டு விட்றேன், சரியா? எபிசோடு 30 பார்ட் 2ன்னு போட்டு விட்றேன். வேறு ஏதாச்சும் இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் இன்னும் எழுதி வச்சுருக்கேன், பார்ப்போம் வரவங்களே, சரியா? பார்த்துட்டு அப்புறம் அடுத்த எபிசோடில் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லா சோஷியல் மீடியா சிஸ்டர்ஸ்க்கும், பிரதர்ஸ்க்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்கனால தான் ஸ்ரீ இப்போ உயிரோடு இருக்கேன். ஆனந்தி கூட பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். பீஸ்ஃபுல்லாக என் லைஃப் போயிட்டுருக்குது. இப்போ இந்த கால் பிரச்சனைக்கு ஆனந்தி, ஐயோ சர்ஜரிலாம் பண்ண சொல்லிடுவாங்களா, வேண்டாம் சர்ஜரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவர் குழந்தையாக தான் இருக்கார். என்ன தான் என்னோட 5 வயசு சின்னதாக இருந்தாலும் அவர் குழந்தை தான், எங்கள் மாமியார்கிட்டருந்து தத்தெடுத்த குழந்தை. அவர் அவ்வளோ பயப்படுறாரு. அப்புறம் நான் சர்ஜரியெல்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இது நம்மளாக கேட்டு நம்மளுக்கு கால் வலி கொடுன்னு கேட்கல, ஆண்டவனாக கொடுக்கறது, நல்லதை எடுத்துக்கிற மாதிரி கெட்டதையும் எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவரை தேத்தி வச்சுருக்கேன். அவர் பயந்துட்டார், ஐயோ ஏதாச்சும் செய்யணும் போல், சர்ஜரி பண்ணுற நிலமை வந்துருச்சோ அப்படின்ட்டு. தேங்க்யூ வரவங்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை லைஃப் ஸ்டோரிஸ். எபிசோட் 30 முடிஞ்சு, 30 பார்ட் 1 முடிஞ்சு, 31 வந்து பார்ட் 2 மாதிரி போட்டு முடிச்சுக்கிறேன். பாய். என்னோடய லைஃப்லேருந்து நல்லதை எடுத்துக்கோங்க,
கெட்டதை விட்டுருங்க. எல்லாரும் ஸ்லிப் ஆகும் உறவுகளே, எல்லாரும் வலிக்கி விழுகுவோம். லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகாது. எல்லாருமே நல்லவங்களாகவே இருந்துகிட்ருக்க முடியாது. சில டைம் நம்ம நல்லதுலேருந்து கெட்டவங்களா சேஞ்ச் ஆகும். ஒரு டைம் பீரியடுக்கு கெட்டதாக மாறுறோம், நம்மளோட ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவாக மாறுது அப்படின்னா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி திருப்பி நம்மளோட ஒரிஜினல் பாத்துக்கு வந்து வந்துடணும். நல்லதோ கெட்டதோ நம்ம மாரல் லைஃப் தான் லீட் பண்ணும் அப்படின்னு நம்ம திருப்பி வந்துடணும். அவ்வளோதான். அப்புறம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு சேர்த்து வச்சு, பணம் இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் தேவையான பணத்தை சேர்த்து வச்சுட்டு யார்கிட்டையும் ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இல்லாத அளவுக்கு நம்ம வரவு செலவு நம்மளுக்கு கரெக்டாக போச்சுன்னா போதும். நிறையா பங்களா, நிறையா காரு, அம்பானி மாதிரி ஆக வேண்டாம். அம்பானி மாதிரி ஆகலைனாலும் யார்கிட்டையும் காசு கேட்காத அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிடணும். பாய் உறவுகளே, குட் நைட், டேக் கேர் ஆல்.